நன்றாக தமிழ் செய்யுமாறே. சரியா கேட்குதுங்களா? கேட்குதான்னு கேட்டனே, அதாவது கேட்குதுங்களா? பரவாயில்ல. அது வேற கிளாஸில் கேட்பேன், கேட்குதா? கடைசியில் கேட்குதா? கடைசி டெஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர். மாப்பிள்ளை மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கேட்குதா அப்படின்னு கேட்பேன். கேட்கல, ஆனால் பரவாயில்ல, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் இருப்பாங்க. கேட்குது, ஏன்னா எக்கோ ஆகுதோ அப்படிங்கிற காரணத்துக்காக கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே நம்முடைய தொகுத்து வழங்கக்கூடிய எம்எஸ்ஆர் சார் ஒரு வார்த்தைக்கு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏன்னு கேட்டால், ஒரு அஜெண்டா போட்டிருக்காங்க, வரவேற்புரை எல்லா உரையும் முடிச்சு கடைசியில் நம்ம பேசினதுக்கப்புறம் தானே நன்றியுரைக்கு வந்துட்டாரு. ஆகவே இந்த அளவிலே கூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி போயிடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுலேருந்து அட்டனன்ஸ் எடுக்கிற மாதிரி தேடி 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 பார்க்குறேன். யாராவது என்னுடைய வயசை ஒத்தவர்களோ அல்லது என்னை விட கம்மியானவங்களோ யாராவது இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். இல்லை. அப்புறம் இன்னொரு ஐயா இருக்கார், நம்முடைய பீமானந்தன் வந்திருக்காரு. அவர் என்னை விட வயசில் பெரியவர். எனக்கு கல்யாணம் இப்போ தானே 200 நாள் ஆச்சு. ஆமாம், எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எல்லோரும் கல்யாணம் ஆகலைன்னா தான் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக விரல் விட்டு எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆமாம், உண்மையிலேயே இங்கே தொகுத்து வழங்கும் போது என்னை பற்றி சொன்னார்ல சார், எம்எஸ்ஆர் சார், அவர் இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு ரிசீவ் பண்ணார். அந்த டைமில் சந்தோஷமாக இருந்துச்சு. டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். நம்ம ஐயா சந்திரன் ராஜா ஐயா கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனார். கார்த்திக் அண்ணா வந்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப சந்தோஷம் எனக்கு எப்போன்னு கேட்டிங்கன்னா, என்னை பற்றி இங்கே சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கே பிறந்தார், அதை பண்ணார் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. கொஞ்சம் வருத்தமும் இருந்துச்சு. என்ன வருத்தம்? நம்மக்கிட்ட படிக்கிற பசங்களில் ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்க. தம்பி நான் அங்கே பேசினேன், இங்கே பேசினேன், நீ இருந்தாலும் மொத்தமாக சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்னு நம்ப மாட்டாங்க. உண்மையிலேயே இவ்வளவு நீளமான ஒரு அறிமுக உரை கிடைத்தது. யாரும் பயப்பட வேண்டாம். எத்தனை மணிக்கு பேச்சை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லி தலைவர் ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த அருமையான இந்த ஊரில், இந்த ஊருக்கு இது ஒரு உண்மையிலேயே இந்த பகுதிக்கு ஒரு தெய்வீகத்தன்மை இருக்குது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர்னு சொல்கிறாங்கல்ல. 2 விஷயம் நான் சொல்கிறேங்களே. இந்த ஊரில் ஆடி பூரத்தில் பேசிட்டு அதனுடைய அருளால் அடுத்த நாள் நான் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணேன். 1. 2வது, இந்த பகுதியில் பேசிட்டு ஆண்டாளை சிதைவச்சிட்டு போகும்போது சன் தொலைக்காட்சியிலிருந்து வாய்ப்பு தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் பேசினேன். இந்த தட்டுங்க, நல்லா தான் தட்டுங்களேன். தட்டணும் நினச்சா கஞ்சத்தனமே படக்கூடாது. கையை எடுத்து பக்கத்தில் பார்க்கறது, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைக்கவே கூடாது. தட்டணும் நினைச்சா தட்டி விட்டுறணும், சரிங்களா? ஆமாம். அதனால் இந்த ஊருக்கு ஒரு தெய்வீகத்தன்மை இருக்குது, இந்த பகுதிக்கே ஒரு தெய்வீகத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று, இந்த மேடைக்கும் இந்த ஊர்க்காரவங்களுக்கும் ஒரு பெரிய மங்களம் இருக்குது. மங்களம், இந்த திருமணம் வைக்கும் போது என்ன சொல்லுவாங்க, அம்மா சிரிக்கிறாங்க திருமணத்தை பற்றி. அம்மா அதை பற்றி தானே பேசணும், அங்கே பேச முடியலைங்கிறத இங்கே பேசுகிறேன். இந்த திருமணம் வைக்கிற போது இந்த ஜோசியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் குறித்து கொடுப்பாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்க சொல்லுவாங்க. சில நேரங்களில் கட்டம் சரியில்லை, பெண்களுக்கு எல்லா கட்டம் சரியாக இருக்கும், சரிங்களா? அந்த கட்டம் சரியில்லை என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலில் முகூர்த்தத்தை வச்சுக்கோங்க, ஏன்னா சுவாமியினுடைய சாநித்தியம் அங்கே இருக்கும், அங்கே வேத மந்திரங்கள் திருப்பாவை எல்லாமே சேவிக்கிறாங்க, ஸோ அதனால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே திருமணம் வைக்க சொல்லுவாங்க. ஒன்று சொல்லுகிறேன், கோவிலுக்கு இணையானது இந்த திருமண மண்டபம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ நல்ல விஷயங்கள் அரங்கேறுகிற அற்புதமான மேடை. இந்த அரங்கத்திலே நான் ஏறி கம்பராமாயணம் பேசியிருக்கிறேன். எத்தனையோ பெரியவர்கள் பேசிய மேடை. திருக்கோவிலிலே எந்த அளவுக்கு சாநித்தியம் இருக்குமோ அதே அளவுக்கு இந்த இடத்திற்கும் சாநித்தியம் இருக்கும். காரணம், இங்கே பேசியவர்களால் மட்டுமல்ல, இந்த இடத்தினுடைய உரிமையாளர் இன்றைக்கு இந்த புகைப்படத்திலே இருந்து படமாடும் கோயிலாக இருக்கிறாரே ஐயா அவர்களை பற்றி சொல்லும்போது, உண்மையிலேயே ஒருத்தரை அவர்கள் காலம் சென்ற பின்பும் அவர் கொண்டாடுறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது பெரிய விஷயங்க. இருக்கும்போதே கொண்டாடுறது இல்லை,
சென்றதற்கப்புறம் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நம்முடைய ராமராஜ் ஐயா அவர்கள் சொல்லுகிற போது ஒரு விஷயம் சொன்னார். அவருடைய நண்பருக்காக கார் வாங்கி கொடுத்த ஒரு விஷயத்தை சொன்னார். ஃப்ரெண்ட்ஷிப் டேல தானே அதெல்லாம் நடந்திருக்கும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே தானே. அந்த வகையில் நல்ல ஒரு நண்பர். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், ஆயவாழ் உற்றாருடன் போம், உடன் பிறப்பால் தோல் வலி போம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்பிறப்பு போயிடுச்சுன்னா அது தோல் வலிமை போயிடுச்சு. அப்படிங்கிற வகையில் நல்ல உடன்பிறப்பை பற்றி நம்முடைய சந்திரன் ராஜா அவர்கள் அவருடைய நினைவை பற்றி சொன்னார்கள். அவர்களை பற்றி சொல்லுகிற போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதை நான் நிறைவில் சொல்லி என்னுடைய நினைவு கொண்டு வர்றேன். இந்த நல்வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய ஆனந்தாஸ் குடும்பத்தை சார்ந்த அனைத்து பெரியவர்கள் ஐயா இருக்காங்க, அவங்களுடைய திருமகனர் இருக்காங்க, அவருடைய சகோதரியார்கள் இருக்கிறார்கள், உபத்தலைவர் ராஜவேல் ஐயா அவர்கள், செயலாளர் அக்ரி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். இந்த அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்குது. அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறாங்க. உண்மைங்க. காலையில் 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணால் ஒரே ரிங்கில் எடுக்கிறாங்க. எங்கிட்ட படிக்கிற பசங்க ஏர்லி மார்னிங் 8:30 வரைக்கும் படுத்து தூங்குறாங்க. உண்மையிலேயே. ஆனால் அவ்வளவு ஆக்டிவா, சாப்பிட்டீங்களா, போனீங்களா, வந்தீங்களா, அவ்வளவு சிறப்பாக பார்த்தாங்க. இன்னைக்கு ஒன்று நான் ஏன் இன்னைக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பகலில் கிளம்பி மத்தியானத்தில் வர்றதா தான் எனக்கு திட்டம். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி நைட்டே கிளம்பி காலையில் வரேன்னு வந்துட்டேன். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை. 1000 தான் இருந்தாலும் ஊரெல்லாம் பொண்ணு தேடி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. இது தலை ஆடி ஆஃபரில் மாமனார்கிட்ட நிறைய வசூல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து நேற்று அளவாக வசூல் பண்ணிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்தார் தரக்கூடிய இன்பத்தை இந்த ஊர் மக்கள், குறிப்பாக நம்முடைய சந்திரன் ராஜா அவர்களும் நம்முடைய கார்த்திக் வெள்ளிநாயகம் அண்ணா அவர்களும் இன்னைக்கு வந்து பார்த்து சாப்பிட வச்சு வாங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லி எல்லாம் பண்ணி அந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்தால் அதாவது ஒரு விழா நாட்களில், ஒரு பண்டிகை நாட்களில் வீட்டை விட்டுட்டு வந்தால் ஒரு வருத்தம் இருக்குமா இல்லைங்களா? அந்த கோடிட்ட இடத்தை நிரப்பியவர்கள் உங்கள் ஊர் பெருமக்கள்னு சொன்னால் அவங்களை எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பொருளாளர் அப்புறம் ஆலோசகர் ராமராஜ் ஐயா அவர்கள், தென்காசியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அழகராஜா ஐயா அவர்கள், கம்பன் கழகத்தின் போது சிறப்பாக தொகுத்து வழங்கக்கூடிய வெள்ளைத்துறை ஐயா அவர்கள். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் நான் இந்த ஊரில் மறக்கவே மாட்டேன், மறக்கவே முடியாது. என் திருமணத்துக்கு இன்விடேஷன் அடித்து கொடுத்தவர் கார்த்திக் அண்ணா தான். எங்கள் பொள்ளாச்சியில் நடக்கிற திருமணத்துக்கு அண்ணா தான் அடித்து கொடுத்தாரு. அதனால் ஒவ்வொரு டைமும் அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். இன்விடேஷனை ஃப்ரேம் பண்ணி வேற மாட்டியிருக்கிறாங்க. இந்த நாள் தானே சுதந்திரத்தை இழந்தோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அப்போ பயம் வந்து போகும். அதனால் அவர் மறக்கவே முடியாது. வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உண்மையிலேயே ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருந்தேன், கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன்னு சொல்கிறேன். பாட நேரத்தில் நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்புறம் என்னுடைய பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக பேச்சு தான் அதிகமாக நான் பேசுகிறேன். கோவை நகைச்சுவை சங்கத்தில் முதல் முறையாக நகைச்சுவையாகவே பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பேசினேன். அது ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு நல்லா பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சு இங்கே அழைச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் பேச்சுக்குள்ளே போகிறேன். அப்போ இவ்வளோ நேரம் நீ பேச்சுக்குள்ளேயே போகலையா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு பேச்சாளர் பேச ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரம் கழித்து சொன்னாராம், சரி தலைப்புக்கு வருவோம். தலைப்பு இல்லாமல் நீ 2 மணி நேரம் பேசியிருக்கீங்கன்னா தலைப்பு கொடுத்தா எவ்வளோ நேரம் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். சரியான நேரத்துக்கு, ஏன்னா எனக்கு பஸ் இருக்குது, நாளைக்கு காலேஜுக்கு போகணும். வாரத்தில் ஒரு நாளாவது காலேஜுக்கு போய் அட்டெண்டன்ஸ் போடணுமா இல்லையா? அதுக்காக சரியான நேரத்துக்கு நான் முடிச்சிடுவேன். உண்மையிலேயேங்க வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுங்களா? வாழ்க்கைன்னு என்ன பொறுத்தளவில் வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா வீட்டில் காலம் சென்றவர்கள், காலமானவர்களுடைய ஃபோட்டோவை மாட்டி வச்சுருப்பாங்க. அப்படி மாட்டி வச்சுருக்கிற போது டேட் போட்டிருப்பாங்க, பிறந்த தேதி, ஒரு சின்ன டேஷ் போட்டு மறைவு நாள், அதாவது பிறந்தது உதிர்ந்தது அப்படின்லாம் போடுவாங்க. அந்த 2 டேட்டுக்கு இடைப்பட்ட ஒரு சின்ன கோடு தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்குது. நமக்கு எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு, அது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்குது. நமக்கு ஆண்டவன் கொடுத்தது எல்லாமே சரியாக கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருப்போம். ஒன்றும் இல்லைங்க, இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, முடி இருக்குது, நெற்றி இருக்குது, கண் இருக்குது. இந்த கண் மாதிரி ஏதாவது ஒரு சிறந்த உறுப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. இப்போ ஒரு குழந்தைய கொஞ்சம் போது என்னென்னு கொஞ்சிடும்? கண்ணேன்னு கொஞ்சிடும். ஏன் மூக்கேன்னு கொஞ்சிடமா? காதேன்னு கொஞ்சிடமா? ஏன் இதயமேன்னு கொஞ்சிடமா? கிட்னியேன்னு கொஞ்சிடமா? கொஞ்சிறது இல்லையே. அப்போ கண் சிறந்த உறுப்பு, ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காரு. அதுக்கு கீழே மூக்கை கொடுத்துருக்காரு, வாயை கொடுத்துருக்காரு. வாரியார் சாமி சொல்லுவார்,
இந்த மூக்கை இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே வச்சுருந்தாருன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ வந்து எல்லா வீட்லேயும் நம்ம ஒரு பிச்சைக்கார பொட்டியை வச்சுருக்கிறோம். பிச்சைக்கார பெட்டி, பொட்டி, பிச்சைக்கார பெட்டி, ஃப்ரிட்ஜு. ஆமாங்க. இப்போ என்ன பண்ணுவான், இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு மீந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? பிச்சைக்காரனுக்கு போடுவோம். யாரும் இப்போ பிச்சைக்காரனுக்கு போடுறதில்லை. அதுக்கு தான் வீட்டில் ஒருத்தர் இருக்காரு. நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேங்க, நீங்கள் ஏதாவது நினச்சி கோவப்படக்கூடாது. அது திறக்கிறோம், உள்ளே போட்டுறோம், மூடிடுறோம் இல்லையா? அதிலிருந்து எடுத்து போடுறோம். சுட சுட சாப்பிட்றல, சுட வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இல்லைங்களா? சங்க காலத்து சாம்பாரி சில வீட்டில் இருக்குது. இப்போ என்ன ஆகுது, அந்த பிசைஞ்சு சாப்பாடை எடுத்து வாய்க்கு பக்கத்தில், ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் சங்க காலத்து சாம்பார், புறநானூற்று புளிக்குழம்பு எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ சமைச்சு அந்த பிசைஞ்சு எடுத்து வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். கொண்டு போகும்போது இங்கே செக்யூரிட்டி மூக்கு என்ன பண்ணுது, வேண்டாம் இது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட் போட்டு வேண்டான்னு சொல்லும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மூக்கு இங்கே இருந்தால் இங்கே எடுத்துகிட்டு போய் சரியாக இருக்கா இல்லையா யோசிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வாய் கொண்டு வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் கடவுளுடைய படைப்புகள் எல்லாமே சரியாக இருக்குது. ஆண்டவன் நமக்கு பெற்றோரை சரியாக கொடுத்துருக்குறான், பிள்ளைகளை சரியாக கொடுத்துருக்குறான். நண்பர்களை மட்டும் நம்ம தான் உருவாக்கிக்கணும். நண்பர்களை நம்ம தான் சரியாக உருவாக்கிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ராமாயணத்தை படிக்கிறவங்க எதை படிக்கணும் தெரியுங்களா? ராமன் அதை பண்ணார் இதை பண்ணார் அதெல்லாம் முக்கியம் இல்லை. ராமாயணத்தில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, மகாபாரதத்துக்கு ராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் பல பேர் வந்திருக்கீங்க, கோதண்டராமர் கோயில் சொற்பொழிவு நடக்குது, பிரசங்கம் நடக்குது, அங்கே போக முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம பேச்சில் எல்லாமே வரும். சரிங்களா? ஆமாம், அது பிரசங்கம், இது கொஞ்சம் அதிக பிரசங்கம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், உண்மையிலேயே ராமாயணத்துக்கு மகாபாரத் நல்லா எடுத்துருங்கண்ணா. ஆமாம், ஏன்னா நான் ஃபோட்டோ எடுக்கும்போது பணிவாக இப்படிலாம் ஃபோட்டோ இப்போ காட்டுறேன். ஏன்னா நம்ம கையை நீட்டி வீராவேசமாக பேசிக்கிட்டு இருப்போம். நமக்கு வேண்டியவங்க, நமக்கு வேண்டாதவங்க, நம்ம மனைவிக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருவாங்க அவங்களுக்கு. அங்கேயும் போய் கையை நீட்டி பேசுறியா, பார்த்துருவா அப்படின்னு சொல்லி அவங்க எதுக்கு வம்பு. அதனால ஃபோட்டோகிராஃபர் பகச்சிக்கிறதே கிடையாது. ஆமாம், அதனால மகாபாரதத்துக்கு ராமாயணத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? மகாபாரதத்தில் தம்பியர்கள் எல்லாம் அந்நியர்களானார்கள், ராமாயணத்தில் அந்நியர்கள் எல்லாம் தம்பியர்களானார்கள். இதுதான் ராமாயணம். லைஃப் அப்படி எடுத்துகிட்டு போகணும். ராமாயணத்தில் 10,000 பாட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன பண்ணணும், வாழ்க்கையில் ஒன்று இழந்துட்டாமா, அப்போ இழந்ததை எப்படி மீட்பது அப்படின்னு பார்க்கணும். இவர் என்ன பண்ணார், நான் சக்கரவர்த்தி திருக்குமாரன், நான் பெரிய ஆள், அதெல்லாம் கழட்டி வச்சுட்டார். போகிற இடத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட இனம் என்று கருதப்படுகிற ஒரு இனத்தில் குகன் ஒருத்தங்க, வாடா என் தம்பிடா அப்படின்ட்டார். அங்கே வானரத்தில் ஒரு தம்பியாக இருந்தா, வா நீ என்ன தம்பிடா அப்படின்ட்டார். ஆப்போசிட் பார்ட்டியில் யார், விபீஷண தம்பி ஆக்கிக்கிட்டார். அப்போ என்ன அர்த்தம், நம்ம வாழ்க்கையில் போகிற வழியில் எல்லாத்தையும் உறவுகளாக ஆக்கி நம்முடைய சாதனைகளை செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத ராமாயணம் சொல்லுது. இப்படி தான் நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போகணும், இலக்கியங்களை எடுத்துகிட்டு போகணும். அதனால வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது திருமணம் அப்படிங்கிற ஒன்று. சரிங்களா? எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணுச்சு, 210 நாளைக்கு முன்னாடி தோணுச்சு. ஆமாம், எல்லாருக்கும் தோணி இருக்கும். அப்புறம் ஏன்டா தோணுச்சுன்னு தோணும். ஏன்னு கேட்டால், இந்த திருமணத்தின் மீது ஒரு தீராத அன்பு. இந்த டிவிலெலாம் காட்டுவாங்க, நம்பி ஐயோ, அந்த டிவியில் சீரியலில் எல்லாம் காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? காலையில் ஒரு 4 மணிக்கு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா ஸ்ரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் அப்படின்னு ஒரு சவுண்டு மெதுவாக போய்கிட்டு இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிராணி புகை வந்துக்கிட்டு இருக்கும். க்ளோஸ்அப் எங்கே வைப்பாங்க தெரியுங்களா? பெண்கள் தலையில் இப்படி அந்த தலைக்கு குளிச்சுட்டு ஒரு டர்க்கி டவல் போட்டு கட்டிப்பாங்க, அங்கே க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அங்கே இருந்து அடுத்த க்ளோஸ்அப் அவங்களுடைய கையில் ஒரு காஃபி, ஆனால் சூடு பறக்கிற ஒரு காஃபி, அதை எடுத்துக்கிட்டு நெத்தியில் விபூதி குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு மெதுவாக, அதாவது அந்த பெட்ரூமை மெதுவாக திறப்பாங்க. திறந்து உள்ளே வந்து நமக்கு ரைட் சைடில் வச்சுட்டு யூட்டன் போட்டு இங்கே வந்து பாதத்தை தொட்டு கும்பிடுற மாதிரி சீன் வைக்கிறாங்களா இல்லையாங்க? வைக்கிறாங்களா இல்லையா? இதை பார்த்து தான் நான் ஏமாந்தேன், உண்மை. சரிங்களா? 210 நாள், ஒரு நாள் நடக்கலை. ஆமாம்,
நானாக போய் தெருமுனையில் ஒரு டீ கடை இருக்குது, சாப்பிட்டுட்டு வந்து உனக்கு வேணுமாம்மா அப்படின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன், அவ்வளோதான். அப்புறம் நம்மளோட சேர்ந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு நல்ல பொண்ணாடை மாலை மரியாதை இப்படிலாம் பண்ணி சந்தோஷமாக இருப்போம். அப்போ நமக்குன்னே செய்வனை வைக்கணும்னு சில பேர் இருப்பாங்க. யார்? நம்ம மாமன் மச்சான் ஃப்ரெண்ட்ஸு. இவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறானே, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பண்ணுவாங்க. அதில் இந்த பெண் பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அடே அப்பா, இன்றைக்கெல்லாம் பிரம்ம பெயர்த்தனமாக இருக்குது. 1000 ஜாதகம் வந்தாலும் ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட். அவங்க என்னமோ எல்லாமே படித்த மாதிரியும். ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு, என்ன ரிஜெக்ட் பண்ணுச்சு எப்படி தெரியுங்களா? நான் படித்தது என்னென்னு கேட்டிங்கன்னா MA MPhil PhD நெட்டு. அந்த பொண்ணு பார்த்துட்டு, தம்பி ரொம்ப ஒல்லியாக இருக்காரு, தம்பி ஒல்லியாக இருக்காரு, சம்பளம் பத்தலை அப்படி ரிஜெக்ட் பண்ணுச்சு. நான் என்ன படிப்பு? MA MPhil PhD. அது என்ன படிச்சிருக்கு? 8வது ஃபெயிலு. என்ன பண்ணுறது? அதில் அவங்க வைக்கிற ஒவ்வொன்றும் அந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அனுபவம் பேசுது. 5 டிஜிட்டில் சம்பாதிக்கணும், 5 டிஜிட். அதுக்கப்புறம் 4 வீலர் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் 3 BHK வீடு, 2 பேர் தான் இருக்கணும் வீட்டில். இது எல்லாமே இருக்கணும். பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். தலையில் முடியும் இருக்கணும். எப்படிங்க முடியும்? 40 வயசுல எல்லாம் முடியும். நான் 60ஆம் கல்யாணங்கிற மாதிரி 40ஆம் கல்யாணம் தான் பண்ண முடியும். இத்தனை டிமாண்ட், அத்தனையும் வச்சு கஷ்டப்படுத்துவாங்க. அங்கே அந்த வீட்டில் ஒன்றுமே இருக்காது. இங்கே வந்து எல்லாமே இருக்கணும். இங்கே சோஃபா இருக்கணும், பென்ஸ் கார் இருக்கணும், ஆடி கார் இருக்கணும். இந்த ஆடி மாதம் தானே, ஆடி கார் இருக்கணும். அதில் உட்காந்து ஆடாமல் போகணும் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வீட்டில் ஒன்றுமே இருக்காது. கஞ்ச பயிலாக இருப்பாங்க. அவங்க அப்பாவை பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், கஞ்சத்துலேயும் கஞ்சம், அப்படி கஞ்சம் இருக்கு. கஞ்சன்லேயே பல கஞ்சம் இருக்காங்க தெரியுங்களா? உறிஞ்சி கஞ்சன்னு ஒருத்தர் இருக்கான். உறிஞ்சி கஞ்சன். மிளகா பொடி கஞ்சன்னு ஒருத்தர் இருக்கான், தெரிஞ்சுக்குங்க. உறிஞ்சி கஞ்சன் யார் தெரியுமா? அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. இந்த பால் கறக்குறாங்க இல்லைங்க, பால் கறக்கும்போது பால் பாத்திரத்தில் ஒரு 5 லிட்டர் பாலை கறந்துருப்பாங்க. கறந்து முடிச்சோன்னையும் ஏதாவது தெரியாதனமாக ஒரு வந்து விழுந்துடும். சில பேர் விட்டமின் அப்படின்னு கூட சேர்ந்து வித்துருவாங்க, சரிங்களா? அப்போ சில பேர் வைஷ்ணவத்தில் இருக்குங்க, அங்கே என்ன நினைப்பாங்க, சீனிவாசன் பள்ளி கொள்கிறான் அப்படிங்கிற மாதிரி கூட எறும்பு ஈரவில விட்டுருவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க கேட்டால், 5 லிட்டர் பால் முக்கியமா விட்டமின் முக்கியமா? எதுங்க முக்கியம்? பால் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுண்டு விரலை அப்படி விட்டு அந்த எடுத்து போட்டுருவாங்க இல்லையா? இதனங்க உலக வழக்கம். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த எடுத்து ஈயோட பேச்சுவார்த்தை நடத்துவேன். ஏய், குடித்த பாலை பூரா துப்பிடு, நான் வந்து மாட்டுக்கு அருகம்புல் அது இதுன்னு நிறையா கொடுத்து நான் இது பண்ணியிருக்கேன், துப்பு அப்படிம்பா. அது பேசுமா? பேசாது. என்ன பண்ணுவான் தெரியுமா? சில பேர் அதை புழிஞ்சிட்டு போடுவான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பொறுத்துக்குங்க, சரிங்களா? நடக்கிறது சொல்லணும்ல, நடக்கிறது போகலான்னு சில பேர் போவேன். அம்மா இது உறிஞ்சி கஞ்சன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதுங்களா? இது நான் இன்னும் இவர் எல்லாம் அதை பண்ணாரன்னு நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது. உறிஞ்சி கஞ்சன்னு சொல்கிறேன். அது பிழிஞ்சது போக என்ன பண்ணுவாங்க, இன்னும் பால் இருக்குன்னு சொல்லி வாயில் வச்சு உறிஞ்சிட்டு போடுவேன். அவனுக்கு பேர் உறிஞ்சி கஞ்சன்னு பேர். இந்த மாதிரி சில பேர் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் போகிற வீடு சேஃபாக இருக்கணும்னு நினைப்பாங்க, பெண் வீட்டார். இது பரவாயில்ல. மிளகா பொடி கஞ்சன்னு ஒருத்தருக்கேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது, நானே சொல்கிறேன். வகுப்பில் அதுதான் நான் பண்ணுறேன், சொல்லிடுறேன். ஒரு மளிகை கடையில் அப்பா கஞ்சன்னா கஞ்சம், அப்படி ஒரு கஞ்சம். மகன் ஒரு நாள் அவர் வெளியே போகிறார், மகன்கிட்ட சொல்கிறார், டே மகனே சொல்லுப்பா, நீ வியாபாரம் பண்ணுறியோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது, சிக்கனமாக இருக்கணும்டா, சேமிச்சு வைக்கணும்டா. சரிப்பா அப்படின்ட்டா. அப்பா போன உடனே ஒருத்தர் வந்தார், 50 ரூபாய்க்கு மிளகாத்தூள் கொடுங்க. ஒரு அம்மா கேட்டுச்சு, 50 ரூபாய்க்கு கொடுத்த உடனே வாங்கிட்டு கல்லால் போட்டுட்டு, அந்த காலத்தில் பொட்டலை தான் மடித்து கொடுப்பாங்க பேப்பரில், இப்படி எடுத்து. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, இன்றைக்கி பூராமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துருச்சு இல்லைங்களா? என் மனைவி படுத்துவாங்க, தெருவில் ஒருத்தர் வண்டியை போட்டு வந்து அதில் காய்கறி எல்லாம் வைப்பார். வாங்க மாட்டேன், நம்ம எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கோம், அப்படியாக்கு இப்படி ஆப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போன்னு சொல்லி என் கையில் ஒரு வண்டி கொடுத்து தள்ள விட்டாங்க. அப்படி தாங்க வாங்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அந்த காலத்தில் என்ன பண்ணுங்க, தேவையான பொருட்கள் மட்டும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்ததுக்கப்புறம் இங்கே பிரெட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், பிரெட்டுக்கு பக்கத்தில் தாங்க ஜாம் வைக்கணும், வைக்க மாட்டாங்க. பிரெட் இங்கேனா ஒரு 400 மீட்டர் தள்ளி அங்கே ஜாம் வச்சுருப்பாங்க. இடையில டிராஃபிக் ஜாம் வேறு ஆகும்.
இல்லையா? போகிற வழியில் வேண்டாத பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வாங்குவோம் இல்லைங்களா? மளிகை கடைக்காரர் யாராக இருந்தால், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்தால் வருத்தப்படாதீங்க. நடக்கிறோம், நான் சொல்கிறேன், என் வீட்டில் நடக்கிறத சொல்கிறேன். அந்த காலத்தில் அப்படி இல்லை. கடைக்கு போகிறோம், என்ன வேணுமோ வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா? அது எடுத்து போட்டு என்ன பண்ணுறேன், கையில் அள்ளி போடுறேன். அப்பா என்ன சொல்லியிருக்காரு? சிக்கனமாக இருக்கணும், சேமிக்கணும். அந்த மிளகாத்தூளை எடுத்து பேப்பரில் போட்டு மடித்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அப்பா என்ன சொன்னார்? சிக்கனமாக இருக்கணும், சேமிக்கணும். இந்த கையில் மிளகாத்தூள் இருக்கே, என்ன பண்ணுறது? குழம்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு சட்டியில் தண்ணி இருக்கும்ல, அதில் கொண்டு போய் கையை விட்டானா முடிஞ்சு. அடுத்த நாள் அப்பா வந்துட்டார். என்னடா மகனே வியாபாரம் பண்ணியான்னு கேட்கல. என்ன சொல்லியிருக்காரு? சிக்கனமாக இருக்கணும், சேமிக்கணும். சிக்கனமாக இருந்து யாரா சேமிச்சியாடா? ஆமாப்பா சிக்கனமாக இருந்தப்பா, சேமிச்சப்பா. எப்படிடா? அப்பா நீங்கள் போனீங்களப்பா? ஆமாப்பா. அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்துச்சுப்பா, மிளகாத்தூள் கிடைச்சுப்பா, ஓகேப்பா எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இந்த மிளகாத்தூள் மடித்து கொடுத்துட்டு கையில் ஒட்டிருந்துச்சு பார்த்தியா மிளகாத்தூள்? ஆமாம், அதை சாம்பார் வைக்கிறதுக்குன்னு ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொண்டு போய் கையை விட்டோம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கேனப்பா? சந்தோஷப்பட்டிருக்கணும் இல்லையா? சந்தோஷப்பட்டிருக்கணுமா இல்லையா? சந்தோஷப்படல, ஓங்கி பலார்னு கன்னத்துலேயே வச்சார். ஏன்ப்பா அடிக்கிறீங்க? ஏண்டா 5 விரலையும் ஒரே நாள்லையா விட்ட? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விரலை விட்டுருக்கலாமேடா அப்படின்னா. அதுக்கு பேர் தான் மிளகாத்தூள் கஞ்சன்னு பேர். இந்த மாதிரி கஞ்சத்தனமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும் வள்ளலாக இருக்கணும். கல்யாண செலவு எல்லாம் மாப்பிள்ளை வீடு செஞ்சோம். அது இன்விடேஷன்லேருந்து, டெக்கர்லேருந்து, ஃபோட்டோலேருந்து, வீடியோலேருந்து, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட், அடாடா மொக்கா படுத்துவாங்க. அதில் சுரிச்ச மாதிரியே போஸ் கொடுக்கணுமா? எப்படி முடியும்? கஷ்டமாக இருக்காதுங்களாங்க? என்னோட ரிசப்ஷன்லாம் 3 மணி நேரம் இல்லையே என்னட்டு இருந்தேன் நிஜமா. இந்த செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் நிறைய பணம் கொடுக்குறீங்கல்ல, எதுக்காக? மேக்கப்பு அதுக்கெல்லாம் இல்லைங்க, சிரிச்சா மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அதனால செலிபிரிட்டிஸ் எவ்வளோ, ஆனால் நீங்கள் அடுத்து இந்த விழா நடத்த போகிறீங்க, எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கணும். ஆமாம், ஏன்னா சிரிச்ச மாதிரியே நடிக்கணும். அப்போ இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒன் சப்பான டைம் நீங்களாம் நடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முந்தைய நாள் ரிசப்ஷனில் இப்படியே இருக்கணும் வாங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. நீங்கள் உங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு தனி மரியாதை, மாப்பிள்ளைக்கு ஈக்குவல் மரியாதை கொடுப்பாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களாண்ணே? வர்றவங்கெல்லாம் வரிசையாக வரும்போதெல்லாம் நல்லா இருக்கீங்களாண்ணே, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேண்ணே. ஏன் நம்மளை வந்து நீட்டாக எடுக்கணும் இல்லை ஃபோட்டோ, அதுக்காக எல்லாம் சொல்லி அவர் ஏற்பாடு பண்ணி அவர் நம்மளை பார்க்கணும். அந்த டைமில் போய் கிஃப்ட் கொடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஃபோட்டோகிராஃபரை வீடியோகிராஃபரை மதிக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் செல்ஃபி வந்துருச்சு இல்லை. அவர் கெஞ்சுறாரு அங்கே இருந்துக்கிட்டு, இங்கே கொஞ்சம் பாரியா நீ என்ன எடுக்கிற, நான் எடுக்கிற ஃபோட்டோ அப்படின்னு இங்கிருந்து ஃபோட்டோ எடுத்து ஒரே நாள் 24 hours ஒரு ஸ்டேட்டஸை போட்டு சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே ஃபோட்டோவை போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. உண்மையா இல்லையாங்க? இத்தனை கஷ்டம் நடக்குது கல்யாணத்தில். எல்லா கல்யாணத்திலும் நான் இதெல்லாம் பார்த்தேன், பக்கத்தில் பொண்ணை பார்க்கல. இதெல்லாம் என்னென்ன நடக்குது, ஏன்னா நம்ம காசு தானே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த திருமணம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்னோடய திருமணம் இந்த பிக் பாஸ் நடந்துகிட்டு இருந்து வச்சிங்களா, பிக் பாஸ் அந்த டைமில் ஒரு போன வருஷம் இதே டைமில் எனக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் ஒரு மீட்டிங்கில் நானும் பிக் பாஸ் முத்துக்குமரனும் மேடையில் பேசுகிறோம். தம்பி நான் நல்ல ஃப்ரெண்டு, அவனும் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பிக் பாஸுக்கு போயிட்டான், நான் பிக் பாஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸை பார்த்தவங்களாம் என்ன நினைப்பீங்க, என்ன நினச்சிருப்பாங்க, தமிழ் பேசக்கூடிய பையன்ப்பா, 4 பேர் இங்கிலீஷ் பேசுகிற இடத்துல தமிழ் பேசிக்கிட்டு இருக்காப்பா, ஜெயிக்கணும்னு நீங்களே நினச்சிங்களே, எல்லோரும் நினச்சிங்களா இல்லையாங்க? நான் அவன் தோக்கணும்னு நினச்சேன். என்ன காரணம்னா, நம்ம கல்யாணத்துக்கு வருவான்ல, மொய் செய்வான்ல. ஆமாங்க, கல்யாணத்துக்கு வந்து எதுக்கு அப்படி போடுறதுனால இந்த இன்விடேஷனில் போட்டேன். அண்ணனுக்கு தெரியுமா தெரியாது, அன்பளிப்பு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி ஒரு ஆசை இல்லை, நம்ம திருப்பி செய்யணும்ல, உறவு நீடிக்கணுங்கிறக்காக, வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், அப்படிலாம் இருந்து அந்த தம்பிகிட்ட பிக் பாஸில் ஜெயிச்சு வந்துட்டான். தம்பி ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அதாவது பேசும்போது ஐயா சொன்னார், அனுமனை பற்றி சொன்னார். அனுமன் கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். தம்பிகிட்ட பேசும்போது அவன் பிக் பாஸ்க்கெல்லாம் போயிட்டான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எந்த வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. தம்பி மன்னிச்சுக்கப்பா, எனக்கு கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட முடியலப்பா அப்படின்னு சொல்லணும். நான் என்னன்னு சொல்லிட்டேன், தம்பி வணக்கம் தம்பி, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேனே, நீங்கள் நல்லா இருக்கீங்களாண்ணே, தம்பி மன்னிச்சுக்கப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவன் என்ன கேட்டான், உங்களுக்கு கல்யாணம் ஆனது நான் ஏன் தான் மன்னிக்கணும்? உண்மையாக இருக்கா? எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அவன் எதுக்கு மன்னிக்கணும்? இல்லை தம்பி மாற்றி சொல்லிட்டேன், உன்னை அழைக்க முடியலப்பா அப்படி சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பேசும்போது எந்த வார்த்தையை எந்த இடத்துல போட்டு பேசணுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அனுமன் அப்படி தான் பேசினார். அனுமன் கிட்ட அவர் என்ன சொல்லின் செல்வன் சொல்கிறோம். அவர் ராமாயணத்தை பாருங்களேன், சீதையை பார்த்துட்டு வந்தாரா,
வந்த உடனே ராமன் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு? சீதையை பார்த்தாச்சு, சீதை நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு ராமன். நம்பாளா இருந்து என்ன பண்ணுவான்? நான் போனேன்னா இலங்கை எப்பேற்பட்ட எம்மா பெரிய ஊர் தெரியுமாங்க, அங்கே போதான் இப்போ பூராமே அசோகவனமாக இருந்துச்சு, அப்படியா இருந்துச்சு, என் வாலில் தீ வச்சாங்க, அப்படியா அப்படி எல்லா கதையும் சொல்லி முடிச்சு கடைசியில் என்னாச்சியா சொல்லியா? நம்ம மெகா சீரியல் மாதிரி சில பேர் பார்த்துருக்கீங்களா? சீரியலில் விஷத்தை கலக்குவாங்க, 4 நாள் விஷத்தை கலக்கிக்கிட்டே இருப்பாள். கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா கொடுப்பாளா இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் இல்லையா? நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சில நாடகங்கள்லாம் பார்த்தா தான் நமக்கு சோறு கிடைக்கிது, அதில் உட்காந்து பார்க்க வேண்டியது. அதில் ஒரு குடும்ப ஆண் மகனுக்கு தேவையான கடமைகள் ஒன்று சீரியலை சிறப்பாக உட்கார்ந்து அமைதியாக பார்ப்பது. ஆமாம். ஆனால் அனுமன் எப்படி வந்தார்? வந்த உடனே என்ன வார்த்தையை சொன்னார்? கண்டனன் பார்த்துட்டேன், கற்பினுக்கு அணியை எப்படி கண்களால், ஒரு கண்ணின் மூலமாக அவள் கற்பின் கரணி என்பதை நான் கண்டு கொண்டேன். ஒரு கண் வந்து எல்லாமே சொல்லும். வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள், கண்ணில் சிறந்த உறுப்பில்லை. கண் வந்து ஒருத்தர் கண்ணுடைய கண்ணை பார்த்தா அவர் சாப்பிட்ருக்காரா சாப்பிடலையா, பசியோடு இருக்காரா, உண்மையை பேசுகிறாரா, பொய் பேசுகிறாரா, இல்லை வேற ஒன்றும் ஏதாவது பண்ணியிருக்காரா, எல்லாத்தையும் கண் சொல்லும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அனுமன் வந்து அப்படி பேசினார். எனக்கு முத்துக்குமரன் கிட்ட பேச தெரியல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி, மன்னிச்சுக்கு தம்பி அப்படின்னு. ஆனால் எதுக்குன்னே இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆனது நான் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த திருமணத்தில் இப்படி இல்லை நடந்துச்சு வச்சுக்கிங்களேன். அப்புறம் இந்த திருமணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு பார்த்தோம்ல, ஒரே விஷயத்தில் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகிறேன். பொண்ணே கிடைக்கல, அவ்வளோ படிச்சிருக்கிறேன், எல்லா பக்கமும் பேசுகிறேன், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யூடியூப்பு சைக்கிள் டியூப்பு என்னென்ன இருக்க எல்லாத்துலேயும் சரி, எந்த மேடை கூப்பிட்டீங்கனாலும் சரி, கம்பராமாயணம் பேச சொன்னாலும் சரி, கந்தபுராணம் பேச சொன்னாலும் சரி, எங்கே பேசணும் நான் பேசுவேன். அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ அமைதியாக இருக்கிறேன், முடியறதில்லை. ஏதாவது மேடைகளில் வாய்ப்பு கிடைச்சா பேசிட்டு போயிருன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களே கிளாஸில் பேசிக்கிறாங்க, சாருக்கிட்ட ஒரு பெரிய மரண பீதி இருக்குது, மாபெரும் அமைதி வந்துருச்சுலடா அப்படின்னு சொல்லி பசங்க பேசிக்கிறாங்க. நம்ம அவன் கஷ்டம் அவனுக்கு நம்ம தான் பேச முடியுமா? அமைதியாக இருந்துக்க வேண்டியதுதான். அந்த திருமணத்துக்கு முன்னாடிங்க பொண்ணு கிடைக்கலைங்கிற வருத்தத்தில் என்ன பண்ண தெரியுங்களா? ஃபோனில் வரும். இதுக்கு கரெக்டாக நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் 11 மணி எனக்கு ஒரு ஃபோன் வரும். பேங்க்லேருந்து லோன் வாங்கிக்கிங்க அப்படின்னு வரும். எனக்கு லோனே வேண்டாம், லோன் வாங்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி நம்மளை கடன்காரனாகணும் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு பேசுது. நான் என்ன பண்ணேன், எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம், ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைப்போமே, ஏங்க என்ன வேணாலும் நடக்கலாம்ல அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைப்போமே. அதெல்லாம் பேசும்போது எனக்கு கடன் வேண்டாமா, கடன் வேண்டாம், இது ஜிபே பண்ணலாம், நீங்கள் வீட்டில் இருந்தே இது பண்ணிக்கலாம், உங்களுக்கு இதில் தள்ளுபடி இருக்குது, அது எல்லா ஃபெசிலிட்டியும் சொல்லுது. அம்மா வேண்டாமா இது கேளுங்கன்னு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 மணி வரைக்கும் பேசுகிறேன். சரி ரைட்டு, 1:30 மணி வரைக்கும் பேசிட்டோம். என்ன பண்ணுறது, அடுத்த அவர் கிளாஸ் இல்லை, நம்ம கொஞ்சம் ஆரம்பிப்போம். அம்மா சில டவுட்ஸ் சொல்லுங்கள் சார், நம்ம கடன் வாங்க போகிறோம், நம்ம வாழ்க்கையே கடன் தான் கேட்க போகிறோம், அது வேற. ஆரம்பித்தேன். அம்மா ஒரு சந்தேகம், சொல்லுங்கள் சார், உங்களுக்கு வயசு என்னம்மா? சரி, நம்ம நாட்டில் தான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்களே பெண்கள்கிட்ட வயசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. அது என்னங்க, உண்மையை சொல்கிறேன். இந்த பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போது மாப்பிள்ளை வீட்டார் வந்து இந்த ஜாதகத்தை அனுப்பணும், ஃபோட்டோவை அனுப்பணும். பெண் வீட்டார் ஜாதகத்தை மட்டும்தான் அனுப்புவாங்க, ஃபோட்டோ அனுப்ப மாட்டாங்க. ஏமாந்துரும்ல, அனுப்ப மாட்டாங்க. அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பயமாக இருக்கும், அது வேறு வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது என்னாச்சு, ஃபோன் பண்ணுது. ஃபோனில் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன? சார் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, ஒரு பெண்மணிக்கிட்ட நீங்கள் வயசை கேட்பீங்களா? 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் நீ கேட்ட கேள்விக்கு பூரா நான் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், சொன்னது பூரா. இப்போ அப்படியே நீ கேட்ட நான் கேட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், நீ கேட்குற பதில் சொல். 27. நான் சொன்னேன் எனக்கு 29. உனக்கு திருமணம் ஆயிடுச்சா? சார் இதெல்லாம் கேட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவ்வளோ நேரம் நீ சொன்னேன், நான் கேட்டேன், இப்போ நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன், நீ கேட்குற சொல்லு. திருமணமாக இப்படிலாம் பேசுனீங்க வச்சுக்கணும்மா, நான் வந்து பல்கலைக்கழகத்தில் வாத்தியாராக இருக்கிறேன், நல்ல சம்பளம் வருது, மேடைக்கு போனால் சால்வை பொண்ணாடை பணம் எல்லாம் வருதுமா, பொள்ளாச்சியில் பெரிய தோப்பு எல்லாமே நமக்கு இருக்குமா, இப்படியாக்குன்னு சொல்லி முடிச்சு, இப்படிலாம் பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ச்சு. நான் சொன்னேன், வெயிட், நீ சொல்லும்போது வேண்டான்னு சொல்லும்போது நான் வேண்டான்னு சொல்லும்போது நீ திணிச்சு இல்லை, அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்மளோட கடாயை வெட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி கேப்பில். பார்த்தீங்களா, கரண்ட்டுக்கே பொறுக்க மாதிரி நம்ம வாழ்க்கை. அதனால இப்படிலாம் இருக்குது.
அதில் ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேங்க. இப்போ திருமணத்தின் பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சின்ன வயசு பயங்கரனால சொல்கிறேன். குலத்தொழில் செய்பவர்களுக்கு பெண் கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஒரு நெசவாளர் குடும்பத்தில் நெசவாளியாக மாப்பிள்ளை இருந்தால் பெண்ணு தரமாட்டேன். சரி, தரமாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை, ஓகே. உங்கள் அப்பா என்ன அந்த பெண்ணோட அப்பா என்ன பண்ணுறாரு? கப்பல் வியாபாரமாக பண்ணுறாரு. அவர் அதே தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற போது இதெல்லாம் சில மாற்றங்கள் நமக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இன்விடேஷன் நீட்டாக அடித்து கொடுத்துட்டாங்க. இன்விடேஷன் என்னென்னங்க போடுறோம்? திருமண இன்விடேஷனில் ஒரு திருக்குறள் போடுவோம். அன்பு மரணம் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பும் பயணம். எனக்கா மனப்பாடம். நல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அந்த பெண் வீட்டாருங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம பத்திரிக்கை இப்படி அண்ணங்கிட்ட அடுத்த நிமிஷம் அடித்து அனுப்பிச்சிட்டேன். அண்ணே இதை பார்த்துங்கண்ணே, அதை அப்படி பண்ணுங்கண்ணே, முன்னாடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போடுங்கண்ணே. தம்பி எப்படி தம்பி இவ்வளவு 20 கல்யாணம் பண்ண மாதிரி பேசுறீங்களே தம்பி அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் அண்ணன் கேட்டார். நமக்கு ஒரு கனவு தான் எல்லாம். ஆமாங்க, நிகழும் சொம்ப மங்களகரமானவரிடம் அது இதுன்னு எல்லாம் எழுதியெல்லாம் பண்ணுவாங்க. இல்லை இந்த இன்விடேஷன் கொடுக்க போகிறத மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. சில இடங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா போனாங்க, ஒரு சில இடங்களுக்கு தர்ம சங்கடத்தினால் நான் போனேன். இன்விடேஷனில் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்கமா இல்லையா? அங்கே போன உடனே டீ சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு எந்த ஊர், சரி அங்கே எந்த ஃபேமிலி கேட்பாங்களா இல்லையா? பொண்ணு என்ன படிச்சிருக்கு, சரி அது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒன்று கேட்பாங்க, எங்கே வச்சுருக்கீங்க, எப்போ திருமணம். எனக்கு கோவம் வந்துச்சு. அதுதான் அத்தனையுமே பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வர வேண்டியதானே. அதுக்கு தானே இன்விடேஷன் கொடுக்குறோம். அப்படிலாம் வெத்தலை பாக்கிலே கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு வந்துடலாம்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் துன்பமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று. இதில் இன்னொன்று இருக்குது. மேரேஜுக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கு இடையில ஒன்று. என்னங்க இல்லை இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்களே? இது என்ன கவர்னர் உரை அமைதியாக இருக்கணுங்கிறது? என்னது உங்களுக்கு நீங்கள் மறந்துருப்பீங்க. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நான் 200 நாளில் மறப்பேனா? மேரேஜுக்கு இடையில மேரேஜுக்கு புடவை எடுக்கணும்ல, அது ஒரு கொடுமை. அங்கே அது எப்படிங்க அந்த புடவை எடுக்க போகும்போது அது ஒரு கஷ்டம். எனக்கு ட்ரெஸ் வாங்கணும், அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும். 2 பேர் தான் முக்கியம். எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா வந்தால் பரவாயில்ல. இல்லை பணம் கொடுக்குறாள், நம்ம இங்கே இப்போ பணம் கொடுக்குற பொருளாளர் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அங்கே பொருளாளர் யாரோ நிதித்துறை அமைச்சர் அவர் தான் முக்கியம். அப்படி போகணும். ஆனால் ஊருக்குள்ளே வீணாக போனவன் அவன் இவன் எல்லாம் தோணான் துருத்தி எல்லாத்தையும் இந்த யாரடி மோகினி படத்தில் ஒரு டாட்டா சும்மாவில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போவாங்க வருங்க. அது மாதிரி அழைச்சிட்டு போயிட்டாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தாங்க பாருங்க. ஒரு புடவை எடுத்து போட்டாங்க. புடவையில் எடுத்து போட்டு ஒரு 1 மணி லெவலில் ஒரு புடவை நம்ம ஆளுக்கு பிடிக்குது கூட இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, 50,000க்கு அப்போவே எடுத்தாங்க அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுச்சுங்க. எங்கள் வீட்டம்மா என்ன பண்ணுச்சு, புடவையை பார்த்துருச்சு, அந்த ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 52,000 தான் போட்டுருந்துச்சு. உடனே சொன்ன உடனே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கஷ்டப்பட்டு வேண்டான்னு பூரா ரிஜெக்ட் பண்ணி சாயந்தரம் 6 மணிக்கு ஒன்று ஆகப்பட்டது. இது தெரியுங்களா? காலையில் 9 மணிக்கு ஃபஸ்ட்டாக ஒரு புடவை எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் சாயந்தரம் 6 மணிக்கு செலக்ட் பண்ணாங்க. நான் காலையில் ரேட்டு அதுக்கு லட்சக்கணக்கில் மேலே போயிடுச்சு. நான் நினச்சேன் நமக்கு கன்ஃபார்மாக உண்டுடா. என்ன ராமராஜ் காட்டுன்னு ஒரு கர்ச்சீஃப் உண்டு, அதை வாங்கிக்கிட்டு அஞ்சிலை பண்டாரம் ஆனவர் இல்லைன்னு பழனி முருகன் மாதிரி தான் நான் போக போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதில் வேற இடையில ஒரு அம்மா ஒரு பிட்டை போட்டுச்சு பாருங்க. என்னது கலரில் ராமர் பச்சை ராமர் கருப்பு என்னென்னமோ சொல்லலாம், அதெல்லாம் ஓகே. மயில் கழுத்து கலரில் பட்டு வேணும். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, மயில் கழுத்துக்கு என்ன கலர்னு இருக்குங்களா? இருக்கா? அது என்ன கலர் இருக்குமா? மயில் கழுத்து கலர், அந்த கலர் வேணுங்கிறாங்க. அதில் இந்த ஃபோக்கஸ் லைட்டில் வச்சு பார்த்தா ஒரு விதமாக தெரியுது, வெளியே வந்து பார்த்தா ஒரு விதமாக தெரியுது. என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் தாண்டி முடிச்சு கடைசியில் இது பரவாயில்ல, அதுக்கு முன்னத்து நாள் இரவு இன்னொன்று போடணும்னு ஒரு கலாச்சாரம் வந்திருக்காமே, அது என்ன லெஹங்கா. ஆனால் லெஹங்கா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்டபத்தில் கிளீனிங் சார்ஜ் கொடுக்க வேண்டியதில்லை. உண்மையிலேயே ஐயா, நம்ம மண்டபத்தில் சொல்கிற யாராவது திருமணம் நீங்கள் வச்சாங்கன்னா, இந்த பகுதியில் ஏதாவது வச்சாங்க வச்சுங்களேன், அவங்க கேளுங்க, பொண்ணுக்கு இரவு வந்து நீங்கள் லெஹங்கா போடுறீங்களா? ஆமாம், லெஹங்கா போட்டால் க்ளீனிங் சார்ஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு. ஏன்னா எல்லா குப்பையும் அதுக்குள்ளே வந்துடும். ஆமாங்க, 5 அடிக்கு பக்கத்தில் எவனுமே வர முடியாது. இப்படியே தூக்கிக்கிட்டு அதுக்குள்ளே இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போட்ட டப்பா,
குச்சி ஐஸ், இது வாட்டர் பாட்டில் எல்லாமே கிடக்குது. நான் பார்த்ததில்ல. நைட்டு அந்த ரிசப்ஷனில் ஃபோட்டோ முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து சிரிச்சா மாதிரியே மறுபடியும் ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. நன்றியா, சந்தோஷம். நான் சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு வருவாங்க, பயமாக இருக்கும். ஐயா வந்து நிற்கும் போது சில பக்கம் பேப்பர் கொடுப்பாங்க. எதுக்கு, இன்னும் அரை மணி நேரம் பேசுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. நீ பேசணுன்னா கொலை விழும் அப்படின்னு கொடுப்பாங்க. எப்படின்னு கொடுப்பாங்க. ஐயா தண்ணி தான் கொடுத்தாரு. அதனால அப்படிலாம் சில கஷ்டங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கடந்து தான் அதில் இதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் தாண்டி காலையில் கல்யாணம்னு ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா? கல்யாணத்துக்காக தானே தண்ணி நடக்குது. அதில் சரியான நேரத்துக்கு வரமாட்டாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியே பொண்ணோட தோழிகளுக்கு, தங்கச்சி, அக்காதுகளுக்கு எடுக்காதீங்க. கன்ஃபியூஸ் ஆகுது. ஆமாங்க, வர்றதுக்கு லேட் ஆகுது. 3 மணி நேரம் மேக்கப்பு, பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி இல்லையா, 3 மணி நேரம். இந்த செவத்துக்கு அடிக்கிறதுக்கு கூட 2 மணி நேரத்தில் அடிச்சிடலாம். அதுக்கு எல்லாம் முடிச்சு வரும்போது அரை இன்ச் அதிகமாக வருது. நான் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தாலி எடுத்து கட்டும்போது பக்கத்துலேயே பூரா நிற்கிறேன். இல்லை என்ன பண்ணால் ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அவங்களெல்லாம் வெளிநடப்பு செய்ய சொல்லிடுங்க. கீழே போய் உட்கார் போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருங்க. மனமேடையில் உட்கார வைக்காதீங்க. கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குங்கிறத விட இதை விட இது நல்லா இருக்கே, அப்படி கிடையாது. இதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கே, நல்லா இருக்காது, பெட்டராக இருக்கே, எல்லாமே அப்படி இருக்கான். என் கல்யாணத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ஐயர்கிட்டயே பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார் போல் இருக்குது. அவர் கொஞ்சம் பழைய பொருள் எப்படி எடுத்து வந்துட்டார் போல் இருக்குது. புகை தாங்க முடியல, உண்மையிலேயே புகை ஃபுல்லாக வருது. அந்த டைமில் அவர் மந்திரத்தை சொல்கிறாரு. அந்த டைமில் ஒரு ரஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் மந்திரம், ஒரு பக்கம் வாத்தியம், இந்த பக்கம் பூரா சொந்தக்காரவங்க, இந்த பக்கம் ஒன்று மனைவி, அப்புறம் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா. அந்த தாலி எடுத்து கொடுத்து கட்டு அப்படின்னாரு. நான் கழுத்து வரைக்கும் தான் கொண்டு போனேன், கட்டவே இல்லை. பார்த்தா கெட்டி மேளம் சொல்லிட்டாங்க. தலையில் பூரா அச்சதையாக இருக்குது, அவங்க அச்சதையாக இருக்குது. எனக்கு ஒரே டவுட்டு, என்னடா நம்ம கல்யாணமே நம்ம கட்டினோமா இல்லையா? ஆனால் முடிச்சிருக்கு. உண்மையிலேயே எங்கள் அப்பா இங்கே வாப்பா, பாத பூஜை பண்ணு. பாத பூஜை அப்படின்ட்டு போ, டவுட்டுப்பா. இந்த டவுட் என்னடா டவுட்டு? அப்பா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனேன்ப்பா, ஆனால் முடிச்சு நான் போடலப்பா, ஆனால் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்னேன். டேய், 16 லட்ச ரூபா செலவு, 20 வருஷ கனவு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுருக்க, எல்லாரும் வந்திருக்காங்க, இத்தனை செலவு பண்ணியிருக்கேன், நீ இதை காட்டினு ஒத்துக்கோன்ட்டாரு. ஒத்துக்கிட்டேன். இந்த முடிச்சு போட்டது யாருன்னு கேட்டால் எங்கள் அக்கா, தங்கச்சி, பூரா இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு பூரா அந்த டைமில் பூரா முடிச்சு போட்டாங்க. எல்லாம் முடிச்சு போட்டாங்க வச்சுக்கங்களேன், முடிச்சு போட்டாங்க. அதில் என்ன சொல்கிறது, இதில் இன்னொன்று முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு அம்மா, நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த படத்தை பார்த்துட்டேன். அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்ட் கௌசல்யா சுப்ரஜா மாதிரி மணமேடைக்கு மணமகளே மருமகளே வா வா அந்த பாட்டெலாம் போடுவாங்க. கூட 2 பேர் பிடிப்பாங்க, மெதுவாக வருவாங்க, வெக்கப்பட்டுக்கிட்டே வருவாங்க அப்படின்னு நினச்சே நடக்கலை. வந்தோம் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றாங்க. அதில் வேறு அவங்க அதென்ன தூக்கிட்டு வர்றாங்க, என்னென்னமோ பண்ணி வந்துடுறாங்க. நான் அப்படியே 5 கிலோ 5 கிலோ குரங்க மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நடந்தால் நடக்கட்டும்டா அப்படின்னு இருக்கேன். இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. நான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபர் என்ன வந்தார் மேடைக்கு. வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி என்கிட்ட சொன்னார். என்னென்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு உதவிங்க சொல்லுங்கள், பொண்ணை வெக்கப்படுற மாதிரி நடிக்க சொல்லுங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு இது வெக்கப்படாதுன்னு தெரிஞ்சிருக்கு. அவர் எத்தனை கல்யாணத்தை பார்த்தவர் இல்லையா. வெக்கப்படுற மாதிரி நடிக்க சொல்லுங்க, கைண்ட்லி ரெக்வஸ்ட். நான் லெட்டர் மாதிரி சொல்கிறேன். தாங்கள் தயை ஊர்ந்து நடிப்பதை வெக்கப்படுவதை பாரி நடிக்குமாறு பணிவன் போலன்னு கேட்டுக்கொள்ள. தமிழ் வாத்தியார் இல்லை சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் என்ன பண்ணுறேன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தாலி கட்டணும் பார்த்தீங்களா, கட்டினதுக்கப்புறம் நிமிர்ந்தாங்க பாருங்க இப்படி. அப்போ தொங்கப்பட்டவன் தான் நான். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். இந்த முடிச்சுக்கு வாங்க, நைட்டு முதலிரவு போனால் 52 முடிச்சு இருக்குது, 54 முடிச்சு. என்னடா அது 3 முடிச்சு தாண்டா போடுவாங்க. பிறந்த வீட்டு பந்தத்துக்கு ஒன்று, புகுந்த வீட்டு பந்தத்துக்கு ஒன்று, நீ வரக்கூடிய சந்ததிக்காக ஒன்று அப்படிங்கிறதான மரபு. இது 54 முடிச்சிருக்கு.
என்னடா அது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து காலைல 5:30 மணி வரைக்கும் 54 முடிச்சு அவிழ்த்து 3 முடிச்சோடு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறது, அவ்வளோ கஷ்டம். இப்படி இல்லாமல் நடக்கும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த அந்த கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் மரியாதை அடே அப்பா, ராஜ மரியாதை. எங்கே போனாலும் மாப்பிள்ளை சாப்பிடுங்க, மாப்பிள்ளை எந்திரிச்சா ஏன் மாப்பிள்ளை எந்திரிக்கிறீங்க, ஏன் மாப்பிள்ளை உட்காடுறீங்க, மாமனார் கூடவே எந்திரிக்கிறாரு, கூடவே உட்காடுறாரு. இப்படிலாம் பண்ணாங்க. நம்ம முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க. அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. வரும்போது மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறீங்களா, யார் மாமனார் போகணும் மருமகனுக்கு தெரியலாம். கேட்டிருக்காங்க, ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நம்ம தான் மீட்டிங் பேசிகிட்டு இருக்கோம்ல. இப்போ அடுத்து எனக்கு வரக்கூடிய பொங்கல் தான், அது தீபாவளி தான், தலை தீபாவளி. அதுக்கடுத்து தலை பொங்கல். மாப்பிள்ளை பொங்கலுக்கு வருவாரா அப்படின்னு மாமனார்கிட்ட கேட்டிருக்காரு ஒருத்தர். அவர் சொல்லியிருக்காரு, அவர் பழைய சோறுனாவே வந்துடுவார், பொங்கல்னா வராமல் இருப்பாரா அப்படின்னு அது ஒரு பக்கம் சொன்னாருன்னு வச்சுக்கங்களேன். உண்மையிலே அந்த மரியாதைங்கிறது ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு தான். இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சும்மா பொய் ஒரு வாரம் தான். அதில் வேற நம்ம அந்த ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த உலகத்திலேயே என்னுடைய மனைவி மாதிரி யாருமே கிடையாதுப்பா. ஏன், என்னுடைய அம்மா கிட்ட இவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்களே, பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, அடே அப்பா அள்ளி விடுவாங்க. பொய்னா பொய், அப்படி ஒரு பொய். வந்த புதுசில் பேசுவாங்க, உங்களை நான் உங்களுக்கு பேச்சே வராதான், நமக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஃபோன் பேசினாங்கன்னு சொல்லி இல்லையா. உங்களை நான் உங்களை நம்ம இதெல்லாம் சைடில் நம்ம ஹாலில் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம். உங்களை நான் அம்மானே கூப்பிடுறேன். இதுக்கு அவங்க, நானும் உன்னை மருமகளாக நினைக்க மாட்டேன், மகளாக தான் நினைப்பேன். எவ்வளோ நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் பாம்பும் கீரியுமா எலியும் பூனையுமா இருக்கும்போது நம்ம எதுவுமே பேச முடியாதுடா, அமைதியாரு, வாழ்க்கையே முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் இந்த விவேகானந்தர் பாறைக்கு போனால் என்ன ஒரு அமைதி வருமோ அந்த அமைதி ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரும். ஒரு நம்பிக்கை, இது தாண்டான வாழ்க்கைக்கு இப்படியே போக வேண்டியதான். 2 பக்கம் மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி வாங்குற மாதிரி இடி வாங்கிட்டே போக வேண்டியதான் அப்படின்னு போக வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பேசும்போது இந்த காதல்னு ஒன்று இருக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடின்னு இருக்கும். அப்போ பேசும்போது சிங்கிள் சிலபஸ்லேயே பேசுவாங்க. இதெல்லாம் நீ ஏன் கேட்டேன்னு கேட்குறீங்களா, உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக கேட்டேன். நம்மால் 4 சிலபஸ் பேசுவார். என்னது, சரி அப்புறம் சொல்லு, இந்த 4 வார்த்தை. கல்யாணத்துக்கு அப்புறம் தீபி வார்த்தையே வராது. சரிம்மா சரிம்மா அவங்க ஆரம்பித்தாங்கன்னா வள 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 வளன்னு எல்லாம் பேசி முடிச்சு, ஐயோ அப்பா நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லம்மா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்போம். வகுப்பறைன்னு நான் ஒரு வாத்தியார். கிளாஸ் ரூமுக்கு போனால் பசங்களை திட்ட மாட்டேன். எதுக்கு ஊர் வம்பு, வீட்லேயே வம்பு இருக்குது, எதுக்கு ஊர் வம்பு, இன்றைக்கெல்லாம் முறைச்சி பார்க்கக்கூடாது. அன்றைக்கி நான் ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தாங்க. ஸ்கூலில் வாத்தியார் இருந்தப்போ இந்த எல்கேஜி ப்ரீகேஜி யூகேஜி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஹெட் மாதிரி இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் சில சேட்டையெல்லாம் பண்ணேன். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க வருவாங்களா, இந்த மிஸ்ஸுங்களுக்கெல்லாம் நான் ஹெட் மாதிரி என்னை போட்டிருந்தாங்க. நம்ம என்ன, நம்மளும் சின்ன பையன் தானே, இந்த கூட்டத்துலேயும் நான் தானே சின்ன பையன். என்ன பண்ணுவேன், இந்த ஸ்நாக்ஸ் பீரியட்னு ஒன்று கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் டைம். நம்ம வீட்டில் யாரும் கொடுக்கலையே, அப்போ தான் மேரேஜ் ஆகலையே, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கொடுக்குறதில்ல, அது வேறு. அப்போ என்ன பண்ணுறது, இந்த குழந்தைங்க அந்த டைம் பார்த்து அந்த இன்சார்ஜ் டீச்சர்ஸாக வெளியே போயிட்டு வருவாங்க. அந்த டைமில் நம்ம அந்த குழந்தைங்களை பார்க்கலான்னு போய் பார்ப்பேன். பார்க்கும்போது டப்பா ஓப்பன் பண்ண தெரியாது. எல்கேஜி குழந்தைனா எல்கேஜி குழந்தைக்கு என்ன தெரியும்? உண்மையிலேயே சொல்கிறேன், 80 வயசு பெரியவர்களை தாண்டி அறிவு எல்கேஜி குழந்தைக்கு இன்றைக்கி இருக்குது. உண்மையா இல்லையாங்க? இன்றைக்கி ஜென்ரேஷன் அப்படி வந்துருச்சு. அந்த எல்கேஜி குழந்தைக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். அந்த குழந்தை எப்படி நமக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எச்சி ஊறுது. ஆமாங்க, நம்மளும் மனுஷன் தானே, நம்மளும் ஒரு சின்ன பையன் தானே. ஆப்பிள் கட் பண்ணி போட்டிருக்காங்க, செங்கொய்யாப்பழம் இருக்குது, மாம்பழம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. சரி, ஆற்றுல போகிற தண்ணியில் 1/2 டம்ளர் மோந்து குடித்தா தப்பா? அந்த குழந்தைக்கு 5 வயசு தான் ஆச்சு, இந்த குழந்தைக்கு 25 வயசு ஆச்சு. 2 பீஸ் சாப்பிட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டேன். அழுகலை, கோவப்படலை, சிரிச்சிட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தா அவங்க அம்மா அவங்க பாட்டி எல்லாம் கம்ப்ளைண்ட் பிரின்சிபல்கிட்ட.
ஒரு சாரு பிடிங்கி சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு. இதெல்லாம் பிடிங்கி சாப்பிடுவாங்களா என்ன? நம்ம வேற ஹெட்டு. அப்போ பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது பிரின்ஸிபல் கூப்பிட்டு விட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி சமாளிக்கிறது, சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு சார் சாப்பிட்டீங்க? இல்லை இல்லை சார், நான் போனேன், அந்த பீரியடில் குழந்தைக்கு சாப்பிட தெரியல, எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் சமாளிக்க வேண்டியிருக்கு. சாப்பிட்டது வேண்டாம்னு சொல்ல முடியுமா என்ன? இல்லை நான் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்ல முடியுமா? எங்களை மாதிரி பேச்சாளர்கள்ட்ட இன்கமிங் மட்டும்தான், அவுட் கோயிங் எப்பவுமே கிடையாது, கொடுக்கறதே கிடையாது, வாங்குறது மட்டும்தான். என்ன பண்ணுறது? அப்போ கிளாஸ் ரூமில் திட்ட முடியல. இன்னைக்கு குழந்தைங்களை திட்டவே முடியறதில்லை. காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கடோத் கஜன் மாதிரி இருக்கிறான் பையன். இப்படி நான் இப்படி இருக்கிறேன், மைக் ஸ்டாண்டு மாதிரி பாடம் நடத்திட்டு போயிட்டே இருப்பேன். இன்றைக்கி வரும்போது கூட இங்கே ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சு. அந்த பைக்கு பார்த்தீங்களா, 2.5 லட்ச ரூபா இருக்கும். சரிங்களா, 2.5 லட்சம். முன்னாடி வந்துட்டு போகிறவன் கிரவுண்டு ஃப்ளோர், பின்னாடி வந்தவன் 3rd ஃப்ளோர். பிரேக் போட்டான்னா இடித்தான்னா எல்லாருமே அண்டர் கிரவுண்டு தான். அந்த மாதிரி பசங்களாம் அப்படி தான் வர்றாங்க. அவன் காதில் என்னென்ன கடுக்குன்னு போட்டிருக்கான், ஒரு காதை குத்திருக்கான். டே 2 காது குத்தணும்டா, அப்போ தாண்டா அறிவு சார், 2 அறிவும் பயன்படும். இந்த நாட்டுக்கு ஒரு அறிவே போதும் சார், ஒரு பக்கம் அப்படிங்கிறான். எல்லாம் போட்டிருக்கான், இங்கே நட்டு போல்ட்டு எல்லாம் போட்டு வர்றான். பார்த்தா பயமாக இருக்கு அவனை பார்க்கும்போது. நமக்கு எதுக்கு ஒரு வம்பு, நீ படித்தா படிக்க அடிப்போ. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை திருத்தணும் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவாக பேசி திருத்துவதுன்னு ஒன்று இருக்குது, நெகட்டிவாக பேசி திருத்துவதுன்னு ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்லுவேன், தம்பி தயவு செஞ்சு இந்த 1st மார்க்கு 2nd மார்க்கு 3rd மார்க் வாங்குறவங்கெல்லாம் நன்றி இல்லாத பசங்கப்பா. என்ன சார் நன்றி இல்லை? ஆமாம், அவன் பாட்டுக்கு படித்து பாஸ் பண்ணி அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறேன். இந்த ஃபெயில் ஆகிற பசங்க இருக்கீங்களா, அரியர் வைக்கிறீங்கள, நீங்கள் தான் இப்போ உண்மையாக நன்றி உள்ள பசங்க. உங்களெல்லாம் வாழ்த்துறேன். 25 அரியராவது வச்சு நீங்கள் இங்கேயே இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். இதுக்கு சார் சொல்கிறீங்க? ஆமாம், நீ அரியர் வைக்கணும். அரியர் வச்சா அரியருக்கு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு நீ ஃபீஸ் கட்டுவேன், எனக்கு பணம் வரும், யூனிவர்சிட்டிக்கு பணம் போகும், காலேஜ் நல்லா இருக்கும், அது திருத்துறதுக்குன்னு எனக்கு ஒரு பணம் வரும். அப்படி 25 அரியர் வச்சுன்னா நான் என் குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்கும், பல்கலைக்கழகம் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ நீ ஒருத்தன் கஷ்டப்பட்டு எல்லாரோட குடும்பத்தையும் உயர்த்துறனா நீ எவ்வளோ நல்லவன், நீ இருக்கணும்டா அப்படின்னு சொன்னால் அவன் நினைப்பான் இந்த ஆளோட முகத்தில் கரியை பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிடுவான். எப்பயுமே ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறதை விட நெகட்டிவாக அப்ரோச் பண்ணலாம். அப்படிலாம் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என் வகுப்பில் பெரும்பான்மையாக அந்த ஹோம் ஒர்க்கே கொடுக்க மாட்டேன். ஏன் அவன் கிளாஸ்லேயே ஒர்க் பண்ண மாட்டேன், ஹோம்லன்னு ஒர்க் பண்ணுவேன். ஹோம் ஒர்க் கொடுத்தா இன்னொன்று என்னென்னா ஞாபக பரிதி, நமக்கு எந்த ஒர்க் கொடுத்தோம்னு தெரியாது. ஆமாம், எந்த கிளாஸுக்கு போகிறோன்னு தெரியாது, நம்ம என்ன நடத்துறோம்னு தெரியாது, மறந்துடுவோம். ஹோம் ஒர்க்கும் கொடுக்கறதில்ல. அன்றைக்கி ஒரு நாள் வடபழனி முருகன் கோயிலுங்க, போன செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வர்றேன். நமக்கு ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்க ஃபேன்ஸ் இருப்பாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இல்லைனாலும் இருக்கிற மாதிரி சொல்லிக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நம்மளை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்லணும். வரும்போது ஏரோப்ளேனில் வந்தேன்னு சொல்லணும், வரும்போது சைக்கிளில் வாங்கி வாடகை சைக்கிளில் வந்தேன்னு சொல்ல முடியும். சொல்லும்போது பெரிதுன்னு பெரிதுகள்னு சொல்லணும். அந்த வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் பார்க்குறேன், ஒரு தம்பி பார்த்து வணக்கம் அப்படின்னாரு. வணக்கம் தம்பி, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. ஒருவேளை நம்ம பேச்சுக்கு வந்திருக்காரோ எப்படியோ அப்படின்னு, உங்களை பார்த்த மாதிரி இருக்கே. ஆமாம், 4:30 மணிக்கு பார்த்தீங்க. 4:30 மணிக்கு எங்கடா பார்த்தேன்? உங்கள் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்க. யாருப்பா நீ? உங்கள்கிட்ட தான் படிக்கிறேன், 3 வருஷமாக படிக்கிறேன் அப்படிங்க. தெரியல, என்ன பண்ணுறது? ஏன்னா ஊரை பேச போயிட்டு என்ன பண்ண முடியும்? அதனால் அதையும் மீறி என்ன வேணும் தெரியுங்களா, பாடத்தை நடத்தி அடுத்த கிளாஸ் வரும்போது நீ படிச்சுட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். பசங்க வந்துடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னோடய ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நாளைக்கு நான் கொடுத்துருக்கேன் ராஜபாளையத்தில் எல்லா பக்கம் ஃப்ளெக்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டேன். சார் வரமாட்டார்ரா. ராஜபாளையம் அவன் பார்ப்பான், மேப்பெல்லாம் பார்ப்பான். ராஜபாளையத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், பஸ்ஸில் வருவாரா இவர், எப்படி எல்லாம் யோசிப்பான். அவன் படிக்கிறதுக்கு என்னென்ன பிரயத்தனப்படுறானோ அதை விட நான் வராமல் இருக்கணுங்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படுவான். ராஜபாளையத்தில் நைட்டு 9:30 பஸ் இருக்குது, கிளம்பி வந்துடுவாரா? வந்தால் 8 மணிக்கு தான், 1 ஹவர் லேட்டாக வந்தால் ஃபஸ்ட் ஹவர் கட் ஆகுமா, எல்லாம் யோசிப்பான். இல்லை பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோயில் இருக்குது, ஒருவேளை ஈவினிங் அவருக்கு இன்னொரு சொற்பொழிவு கிடைச்சா அங்கே போயிடுவாரா? பால்கோவை வாங்கி கொடுத்தாருன்னா அங்கே ஓசியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துக்கு வரா? ஏதோ ஒன்று யோசிப்பான். அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். உண்மையிலேயே நம்ம பசங்க இப்படி வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அப்படி போயிடுவான். போனதுக்கப்புறம் டேய் கம்பராமாயணம் நடத்திட்டு வந்தேன், அந்த பாட்டை சொல்லு அப்படி கேட்கும்போது, சார் ஒரு டவுட் சார். என்னடா? நேற்று ஸ்டேட்டஸ் பார்த்தேன் சார். அவன் நம்மளை விட பெரிய ஆளாக இருப்பான்ல. ஸ்டேட்டஸ் பார்த்தேன் சார். ஆமாம், ராஜபாளையம் நகைச்சுவை மன்றத்துக்கு போனீங்களே சார். ஆமாம், பேச்சு எப்படி சார் இருந்துச்சு? என்ன ஆகும், இந்த மாதிரி கூட்டம் எங்கேயும் கிடைக்காது, எல்லா பக்கம் கிடைக்காது, ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கும். நாம் என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல கிடைக்கலன்னா அதை பூரா அங்கே சொல்லுவோம், இங்கே கைதட்டல் வாங்க முடியாது ஜோக்கை பூரான்னு சொல்லி அந்த பீரியடையே ஈக்குவல் பண்ணிடுவான் பையன்.
வீட்டு பாடம் போச்சு, எல்லாம் போச்சு. அங்கே மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் மாதிரி போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி வகுப்பறைகளில் ஒரு சில பேர்னு வச்சுங்களேன். இதெல்லாம் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வகையான அனுபவங்கள். வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கணும் தெரியுங்களா? ஒரு இடத்த கோபமாகவே பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல என்ன நடக்குது சந்தோஷப்படணும். ஒரு சின்ன விஷயம் பாருங்களேன். இன்றைக்கி மதிய சாப்பாடு அருமையான சாப்பாடு போட்டாங்க. ஐயாவோட ஹோட்டலில் சாப்பிட போனேன். எனக்கு ஒரு ஹோட்டலில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் ஒரு அப்பாவும் மகனும் வந்து உட்கார்றாங்க. அந்த மகன் பாவம் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவன் பரோட்டா ஆர்டர் பண்ணான். அவங்க அப்பா கோபப்பட்டு திட்டுறாரு. பரோட்டா திங்கிறியே, பரோட்டா தின்னா அது ஆயிரும், இதாயிரும். கல்லை தின்னாலும் கூட கரையக்கூடிய வயசு அந்த பையனுக்கு. அந்தந்த வயசுக்கு அதாவது சாப்பிடணும்ல. இவருக்கு பல்லு சீட்டு வந்துருங்கிறதுக்காக அவனுக்கு வரணும்னு நினைக்கக்கூடாதுல்ல. உண்மையா இல்லையாங்க? அதுக்கப்புறம் கிரேவி ஆர்டர் பண்ணால் அதில் சில பொருட்கள் இருந்துச்சு, பீஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் நீ ஏன் பார்த்த? உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக பார்த்தேன். நான் அதெல்லாம் அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நான் பார்த்துட்டு நினைக்கக்கூடாது. அவருக்கு வயிறு வலிக்குமா இல்லையா? அதுக்காக நான் பார்க்கல. அப்போ சாப்பிடவே விட மாட்டேங்கிறார் அவர். டேய், பரோட்டா இப்படி சாப்பிடக்கூடாதா? எப்படி சாப்பிடணும்? இந்த கிரேவியை உள்ளே போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும்டா அப்படின்னு அத்தனை பாடுபடுத்தினார். அதுக்கு நீ அந்த பையன் சாப்பிடாமே நீயே சாப்பிடுப்பா, நீ எனக்கு ஊட்டியே விட்டுரு அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒவ்வொரு பக்கம் ஒன்று இருக்கும். நான் ஐயாவோட வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஐயா வீட்டுக்கு அந்த ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். ஒரு விஷயம் சொன்னார். எல்லா நிர்வாகத்தையும் தம்பி தாங்க பார்க்குறாரு, எதுலேயும் நான் தலையிடுறது இல்லைங்க. உண்மையான ஒரு பெரியவங்க எல்லாருமே பெரியவங்களாக இருக்கீங்க, முதியவர்கள் இருக்கீங்க. ஒரு பொறுப்பு ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்முடைய எந்த விதமான ஆதிக்கத்தையும் அங்கே செலுத்தக்கூடாது. அதுதான் சரியான தலைமைக்கு இலக்கணமே ஒழிய அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்குறேன்னு பார்க்கக்கூடாது. ஒரு முறை இங்கே பேச்சாளர்களில் ஒரு பெரிய பேச்சாளர், அவர் இப்போ இல்லை, அவர் கார் வாங்கினார். கார் வாங்கி என்ன பண்ணார், போகும்போது டிரைவர் போட்டு தான் போனார். போகும்போது அந்த டிரைவரை படுத்திடுவார். டிரைவர்கிட்ட கொடுத்தா டிரைவர் தான் அது ஓனர், அது மாதிரி விட்டுறணும். அதை விட்டுட்டு கீரை எப்படி போடு, இவ்வளோ திருப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. இவர் எல்லாமே சொல்லிகிட்டே வர்றாரு. அப்படி போ, இப்படி வா, அங்கே ஸ்பீடு பிரேக்கர் இது எல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு. அந்த டிரைவர் ஒரு நாள் நினச்சான், இந்த ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1 நாளைக்கு பாரம் போட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். வேணும்னே புளிய மரத்தில் போய் மோதினா பாருங்க. இப்படி பண்ணிட்டேன்னு பேச்சாளர் திட்டுறாரு. திட்டும் போது, ஐயா என்னங்கய்யா என்ன திட்டுறீங்க? அப்புறம் நீங்கள் தானேங்க பார்த்து டிக்டேட் பண்ணிகிட்டே வருவீங்க, நீங்கள் உங்கள் மேலே தப்பியா, நீங்கள் தானே சொல்லிட்டு வரணும், புளிய மரம் வரணும்னு சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொன்னான். அதனால் ஒரு தலைமை என்பது ஒரு பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது முழுமையாக கொடுத்துடணும். சரிங்களா? இப்போ கோயிலுக்கு ஏதாவது நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தானம் பண்ணுறோம்னா தானத்துக்காக பண்ணமே ஒழிய தானத்தின் மீது நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? பல பேர் கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன் அப்படி செய்யக்கூடாது. கொடுத்தோம் என்கின்ற எண்ணத்தையும் விட்டுறணும். அது ரொம்ப முக்கியம். கொடுக்குறோங்கிற மனசு வேணும் முதல்ல. இப்போ கார்த்திகைக்கு பின்னாடி மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின்னாடி கொடையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையே பதில் சொல்கிறீங்க. என் வகுப்பில் கேட்பேன், நீயே சொல்லு, சம்பளம் வாங்குறீல்ல சொல்லு அப்படின்னு பசங்க இருப்பாங்க. அந்த மாதிரி கர்ணன் ஏன் கொடைக்கு பெருமைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவன்கிட்ட கொடுக்குற அளவுக்கு அவன்கிட்ட சொத்தே இல்லையே, இல்லைங்களா? கௌரவமே இல்லாத கௌரவர்களுடைய சொத்து தான் அவனுக்கு. பார்த்தீங்களா? கௌரவமே இல்லாத கௌரவர்கள்னு பேர் இல்லையா? அப்போ ஏன் அவன் கொடுக்குறான்னா கொடுக்கணுங்கிற மனசு இருக்குது. ஒரு முறை அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை. அதில் அர்ஜுனன் நினச்சிக்கிட்டான், நான் கொடுக்குறது நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி கண்ணன் கிட்ட, பகவான் கிருஷ்ணர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்படி முறையிடுற போது யார் பெரிய ஆள் கொடுக்குறதில்ல அப்படிங்கும்போது ஒரு போட்டி வைப்போம். என்ன போட்டி? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வாங்க. சரி, ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் யார் கொடுக்கறதுல பெரிய ஆள் அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கண்ண பரமாத்மா வர சொல்கிறார். 8 மணிக்கு நம்ம ஆள் வந்துட்டார். கர்ணன் வந்துட்டார், அர்ஜுனன் வந்துட்டார். வந்த உடனே 2 பேர்த்துக்கும் 2 தங்க மலையை கொடுத்தாங்க. என்ன மலைங்க? தங்கத்தால் செய்யப்பட்ட மலை. 86,000 ரூபா போயிட்டுருக்கு ஒரு பவுன். அதை போய் கொடுத்தாரு. நமக்கு கொடுக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். தங்க மலையை கொடுத்தாச்சு. போட்டி என்ன தெரியுங்களா? இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள், சூரியன் மறைவதற்குள் யார் அதிகமாக தானம் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் தானத்தில் கொடுப்பதிலே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம ஆள் அர்ஜுனன் வர்றவங்களுக்கெல்லாம் வெட்டி 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 கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சாயந்தரம் 6 மணி ஆச்சு. கண்ண பரமாத்மா வந்து பார்க்குறாரு, பாதி மலை அப்படியே இருக்குது. இவ்வளோ தான் கொடுத்தியா? சரி, நான் வா, நம்ம 2 பேரும் போய் அவனை பார்ப்போம். நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு பார்க்க மாட்டோம், அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். போய் பார்க்கலான்னு 2 பேருக்கு போய் பார்த்தா நம்ம ஆள் கால் மேலே கால் போட்டு படுத்துருக்காரு. மலை அப்படியே இருக்குது.
வேற யாரெல்லாம் வந்து அதை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க, தானம் பண்ணியாச்சா? நீங்கள் போனால் 5வது நிமிஷம் தானம் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டேன். எப்படி நீங்கள் போனீங்க? இல்லை. ஆமாம். போய் 5 நிமிஷத்தில் ஒருத்தர் வந்து சாமி வறுமைன்னு கேட்டான், தங்கமலை வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். அப்போ எண்ணம் என்கிறது எப்படி இருக்கணும்? பெருமையாக இருக்கணும், கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அதனால கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்முடைய ஐயா அவர்கள் ராதாகிருஷ்ண ஐயா அவர்களை பற்றி சொல்லுகிற போது, ராதாகிருஷ்ண ராஜாவை பற்றி சொல்லுகிற போது, ஐயா அவர்களும் சரி நம்முடைய ராமராஜ் ஐயா அவர்களும் ப்ரிப்பேர்டாக இல்லாமல் ஒரு வார்த்தை வந்துச்சு. வீட்டில் அம்மாட்ட கேட்டேன்னு ஐயா சொன்னாங்க. சொல்லும்போது தம்பியை பற்றி என்னப்பா சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது உத்தமருங்க, உத்தமன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நீங்களும் அதே வார்த்தையை உத்தமர், அவர் சொல்லணும்னா உத்தமன் அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் ஊர்லேருந்தே ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருப்பாவையில் 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடு எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வரும் சென்னல் ஊடு கயல் உகள பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளற்பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்கார்ல. இந்த பாசுரத்தில் பெருமாளை ஆண்டாள் நாச்சியார் என்ன மங்களாசாசனம் பண்ணி சொல்றாங்க? உத்தமன், ஓங்கி உலகளந்த உத்தமன். இதுக்கு பெரியவங்க உரை எழுதுற போது சொல்றாங்க, உத்தமன்னா யாரு, மத்திமன்னா யாரு, அதமன்னா யாரு? நான் நல்லா இருப்பேன், யாரு கேடு கேட்டு போனாலும் பரவாயில்ல, என்னோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு இருந்தால் அவனுக்கு பேர் அதமன் அப்படின்னு பேர். நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது யாருன்னு கேட்டால் மத்திமன். நான் எல்லாம் மத்திமன். நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு கார் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய நண்பருக்கு கார் வேணும் அப்படின்னு ஒருத்தர் நினைத்தார் என்று சொன்னால் அவர்தான் உத்தமன். அந்த வகையில் அவர் உத்தமன் என்று ஆண்டாளுடைய திருப்பாவையிலிருந்து, அதாவது ஒரு தாவரத்தின் தாழ்வாரத்தில் பிறந்து ஆழ்வாராக உயர்ந்த ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையின் மூலமாக அவருக்கு ஒரு புகழ் மாலையை சொன்னால் அது பொருந்தும் என்று நான் கருதுகிறேன். இப்படிலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே நீங்கள் பயந்துட்டீங்க, என்னடா திருப்பாவைக்கெல்லாம் போயிட்டாரே, அடுத்தது 4000 திவ்ய பிரபந்தம் தான் போல் இருக்கு. அப்படி கிடையாது. ஒரு பெரியவங்களை சொல்கிற போது அந்த இடத்துல நகைச்சுவை வரக்கூடாது. பெரியவங்களை சொல்கிற போது பெருமையுடன் சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ ஆன்மீகம் பேசுகிற இடத்துல நகைச்சுவை எதுக்கு, நகைச்சுவை பேசுகிற இடத்துல ஆன்மீகம் எதுக்கு? எல்லாமே தேவைங்க. வாரியார் சுவாமிகள் எப்படி இருந்தாங்க? வாரியார் சுவாமிகள் கந்த புராணம், பெரிய புராணம், மகாபாரதம் எல்லாமே பேசுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நகைச்சுவை சொல்லுவாங்க. சாமிகிட்ட போய் கேட்டிருக்காரு, சாமி என்ன சாமி இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது வேண்டாத நகைச்சுவையை சொல்கிறீங்க? உண்மையிலே நகைச்சுவை என்கின்ற ஒன்று இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. வாரியார் சாமி சொல்லுவாங்க, களத்தமேட்டுக்கு போகிறீங்க, ஒரு பையில் நெல் போடுறாங்க, நெல் ஒரு 2 படி நெல் எக்ஸ்ட்ரா போடணும், என்ன பண்ணணும்? நான் அக்ரியில் பிஹெச்டி, அதனால் நானே சொல்லிடுறேன். ஒரு குலுக்குவாங்க இல்லைங்களா? அக்ரி ஐயா இருக்காரு, ஆமாம், நான் சொல்கிறேன் அக்ரி பண்ணிக்கணும் எல்லாரும், சரிங்களா? ஆமாம், ஒரு குலுக்குவாங்க. அது மாதிரி உங்களுடைய உள்ளமாக இருக்கக்கூடிய அந்த சாக்கில், அந்த பையில் நல்ல கருத்துக்களை போடணும் அப்படின்னா நகைச்சுவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்ன இந்த நகைச்சுவை மன்றத்துக்கு வர்றீங்க, இதில் என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் சிரிக்கணும். அது என்ன சொல்கிறாங்க, அந்த சிரிப்புக்காக ஒரு மருத்துவத்தையே வெளிநாடு கொண்டு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சிரிப்புங்கிறது வாழ்க்கையில் இயல்பாக இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? யூடியூப்பில் வரப்போகுது, யூடியூப்பில் பார்க்குறீங்க, நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நகைச்சுவையாக பார்க்கணும், கோவப்படக்கூடாது. எதாக இருந்தாலும் கொஞ்சம் நகைச்சுவையாக பார்த்து, இது இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு யோசிக்கணும். எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படக்கூடாது. நம்ம கோவப்பட்டு என்ன ஆக போதுங்க? என் வகுப்பில் பசங்கள்கிட்டே ரொம்ப கோவமே பட மாட்டேன். கோவப்படுறதுக்கு நம்மளால் முடியாது. கோவப்படக்கூடாது. கோவப்பட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் குறையுது. கோவப்பட்டிங்கன்னா மூச்சு அதிகமாக போகுது. சந்தோஷப்பட்டீங்கன்னா ஆயுள் அதிகமாகுது. சந்தோஷமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் உண்மையிலே இந்த நகைச்சுவை மன்றத்தின் மூலமாக எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஆண்டு விழா முழுக்க நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டு அதிகமாகுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதான் உண்மை. கைதட்டுங்க, இந்த இடத்துல கைதட்டணுமா இல்லையா? அப்போ தான் நான் தண்ணி குடிக்க முடியும். அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பேடியெல்லாம் பேசணும், எல்லா இடத்தையும் நகைச்சுவை பார்க்கணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நான் எங்கள் காலேஜுக்கு போகும்போதே வயிற்று வலியோடு தான் போனேன். போன உடனே வயிற்று வலி என்னென்னா அப்பெண்டெக்ஸ். வீட்டில் தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தில்ல, மனைவி இல்லாமல் அப்படி. இப்போ மட்டும் நம்ம தனியாக நான் தான் சமைக்கிறேன், அது வேறு. ஆமாம். அப்போ அதுக்காக யூடியூப் சந்தோஷம்தான், ஆனால் எல்லா இடத்துலையும் சந்தோஷம் இல்லை. சமையலில் சந்தோஷமே கிடையாது. யூடியூப்பை பார்த்து சமைச்சு அதை சாப்பிட்ற மாதிரி ஒரு கொடுமை கிடையவே கிடையாது. அன்றைக்கி எங்கள் வீட்டம்மா நான் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. தேவையான பொருட்கள் எழுதி வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்களா?
எழுதி வச்சதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மா செய்யுது. எனக்கு பயமாகவே இருக்குது. ஏன்னா சாப்பிட்றது நம்ம தானே. அந்த யூடியூப் சேனலுக்கு பேர் சமைத்து பார். சாப்பிட்டு பார் இல்லை, சமைச்சு மட்டும் பார், சாப்பிட்டு பார்க்காது. சாப்பிட்டா நீ பார்க்கவே முடியாது. அதில் பிரியாணிக்கு தண்ணியை ஊற்றுங்க, கிராம்பை போடுங்க, பட்டையை போடுங்க, மசாலாவை போடுங்க. திடீர்னு என்ன ஆச்சு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. சர்க்கரை பொங்கல் செய்வது எப்படி, நெய்யை ஊற்றவும், வெல்லத்தை போடவும், முந்திரி பருப்பை போடவும், பாலை ஊற்றவும். உண்மையிலேயே பிரியாணியில் எங்கள் அம்மா இதெல்லாம் போடுச்சு. கடைசியில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. சர்க்கரை பொங்கல் ப்ளஸ் பிரியாணி இஸ் ஈக்குவல் டு சக்கராணி, சாப்பிடு அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கும். அதனால சமைக்கிறதுல அவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது. நான் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதனால் வீட்டு சமையல் சாப்பிடாததுனால எனக்கு அப்பெண்டிக்ஸ் வந்துருச்சு. அது எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன். அப்பா, அப்பெண்டிக்ஸ் எல்லாம் இப்போ வயிற்று வலி சர்ஜரிலாம் பண்ணிட்டப்பா, எனக்கு வேறு வயசு போய்கிட்டே இருக்குதுப்பா, நான் எப்படிப்பா தனியாக சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு. பாவம்ப்பா அப்படின்னு அப்பா படத்தில் சொல்கிற மாதிரி அப்பாட்ட சொல்கிறேன். எங்கள் அப்பா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஏற்பாடு பண்ணுவாருங்கிற நோக்கத்தில் நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, வயசு என்னாச்சுடா. எனக்கு சந்தோஷம். வயசை கேட்குறாருல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி வயசை கேட்குறாருல்ல, 28பா அப்படிங்கிறேன். அப்படியா அப்படின்ட்டு, சரி உனக்கும் வயசாகிட்டே போகுது. ஆமாம், உனக்கு வேறு அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி கூட பண்ணேன், உனக்கு நல்ல உணவு கிடைக்கல, சென்னையில் இருக்க, கஷ்டப்படுற, அம்மாவை அனுப்பலாம் அப்படின்னு நமக்கு தோணுமில்ல. அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்குல்லங்க. அம்மாவை இதெல்லாம் எனக்கு தோணுச்சுங்க. நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வயசை குறைச்சிக்கிட்டு ஒரு 26 வயசில் சென்னையில் நீங்கள் தனியாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நான் பேசுகிற மாதிரி நினச்சி பார்க்கணும். அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும். நான் சொல்கிறேன், அம்மாவை அனுப்ப முடியாது, நானும் ஹார்ட் பேஷண்ட் ஆகிட்டேன், எனக்கு சமைச்சு கொடுக்கணும். அப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு வருவார்ல. என்ன சொல்கிறீங்க, அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுல A B C ஏதோ ஒரு ஆப்ஷன் வருமா இல்லையா. சரி, இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா, அம்மாவை அனுப்ப முடியாது, நாங்களும் அங்கே இருக்க முடியாது, நீ இங்கே வர முடியாது, எல்லா ஆப்ஷன் முடிச்சு கடைசியில் ஒரு ஆப்ஷன். என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டால், திருமணம் அப்படின்னு தானே. எனக்கு வீட்டு அம்மா ஏற்பாடு பண்ணலாம் தானே. வேணா பாட்டி சும்மா இருக்கே, பாட்டி கூட்டு போய் வச்சுக்குவேன், என்ன ஆக முடியும். அப்படிலாம் இருக்கேன், கஷ்டப்படணும். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒவ்வொரு இடத்துல நகைச்சுவைக்காக சொல்கிறேன். அப்போ எனக்கு வயிற்று வலி வந்துருச்சு. வயிற்று வலி எங்கள் யூனிவர்சிட்டிலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போயாச்சு. அங்கே போய் பார்த்தா ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு டாக்டருக்கு பண்ணுற தொல்லை இருக்கு. இங்கே யாராச்சும் டாக்டர் இருக்கீங்களா? இல்லையா? இல்லை, அது வேறு. சொன்னதுக்கப்புறம் வாயா பார்த்துக்கலாம், எங்கள் இதில் போட்டுற அப்படின்னு. நான் டாக்டர் தான், நானும் டாக்டரேட், சரிங்களா. அவர்கள் உடற்பிணியை போக்கக்கூடிய டாக்டர்ஸ், நாங்கள் உள்ளப்பிணியை போக்கக்கூடிய மருத்துவர்கள். ஆசிரியர் அதுதானே. ஒரு இறையன் பையே சொல்லுவார், ஒருவனை பிணமாகாமல் பார்த்து கொள்வது மருத்துவரின் வேலை என்றால், ஒருவனை நடைபிணமாகாமல் பார்த்து கொள்வது ஆசிரியரனுடைய வேலை. அந்த டாக்டர் நான். நம்ம போயாச்சு. போன உடனே அவர் என்னென்ன கேட்கல. வயிற்று வலி, எக்ஸ்ரே எடு, ஸ்கேன் எடு, அதை எடு, பிபி எடு, சுகர் எடு, எல்லாத்தையும் பார்த்தார். ரத்த டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நமக்கு ரத்தம் இருந்தால் தான் டெஸ்ட் பண்ணுவேன், இங்கே ஒன்றுமே இல்லையே. வேணா 2 லிட்டர் வாங்கி ஊற்றி தான் விடணும். அப்படி இருந்துச்சு. எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு ஒரு 14,000 ரூபா பில்லை போட்டார். பில்லை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு கேட்டார். எனக்கு கோவம் வந்துச்சு. 14,000 ரூபாய்க்கு பில்லை போட்டு என்ன பண்ணு என்னையே கேட்குற அப்படின்னு கேட்கவா முடியும்? அந்த காலத்தில் கேட்கலாம். அவங்க தொட்டு பார்ப்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ தொடர்றதும் கூட இல்லை. அங்கே தள்ளி நெல் போ போ, உன்னோட மொழியே சரியில்லை, உனக்கு இந்த நோய் தான் இருக்கும். டாக்டர்ஸ் அப்படி ஆகிட்டாங்கல்லங்க. தொடரணுங்க, தொடர்றது ரொம்ப முக்கியம். ஸ்பரிசம்ங்கிறது டாக்டரோட கைப்பட்டா நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி நடக்கணும். ஒரு மருத்துவனுடைய வைத்தியம் என்பது அவன் கையில், அவனுடைய மருந்தில் என்பதை விட முதலில் அவனுடைய வார்த்தையில். உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நல்லா இருங்க அப்படின்னு நல்ல வார்த்தைகளை பேசணும். எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார், வாயிராசி டாக்டர். அவர்கிட்ட அழைச்சிட்டு போனோம்னா பல்ஸ் 3 நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் பார்த்துருவார். அவர் உண்மை தான் பேசுவார். ஹரிச்சந்திர வீட்டுக்கு எதிர் வீட்டு பரம்பரை, உண்மை தான் பேசுவார். என்ன சொல்லுவார், 3 நாளைக்கு தான் உயிரோடு இருப்பேன், சொந்தக்காரெல்லாம் சொல்லி விட்ருங்க, சாப்பிட்றத சாப்பிட்டுக்கோ, பார்க்க வேண்டியவங்களா பார்த்துக்கோ, இப்படி சொல்லுவார். இப்படி இருந்தால் ஒரு மருத்துவரா என்ன பண்ணணும்? நல்ல மருத்துவருக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? ஒன்றுமே இல்லைங்க, நல்லா இருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருந்து உங்களோட பேரம் பேத்தியோட கல்யாணத்தை பார்த்துட்டு போவீங்க அப்படின்னு ஒரு டாக்டர் தன்னுடைய வாயிலிருந்து மருத்துவத்தை ஆரம்பிக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா
யாராக இருந்தாலும் அவருடைய இறுதிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கவே முடியாது. சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இருக்குது. ஏன் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இருக்குது அவ்வளோதான். அதுதான் எங்கள் ஊருக்கே வந்து கண்காணிப்பு கேமரா. அதோட 4 பேர் இருக்காங்க. அப்படியே அப்பா உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த வெத்தலை பாக்கு போட்டு இடிக்கிறதுன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க. அங்கே இடிச்சு ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிச்சா ஒரு குடும்பம் க்ளோஸ்னு அர்த்தம். உண்மைங்க. அவளை பற்றி தெரியாதாக்கும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க வச்சுக்கோங்களேன். பிடிச்சான் யாராவது இப்படி துத்து பார்த்தாங்கன்னா முடிஞ்சா அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்ப்பாங்க. அந்த அந்த மாதிரி பாட்டிகளை என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, யமன் வரமாட்டேங்கிறான்ப்பா, அழைச்சிட்டு போகிறதுக்கு யமன் வரமாட்டேங்கிறான். யமன்லாம் ரெடியாக தான் இருக்கிற, இது போக மாட்டேங்குது. கொஞ்சம் நகைச்சுவை சொல்கிறேன். அப்போ இது வரைக்கும் நீ நகைச்சுவையாக சொல்லியா நீங்கள் கேட்கக்கூடாது. அது நகைச்சுவைன்னு நினச்சி நம்பணும் நீங்கள், சரியா? யமன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை அவங்களே சொல்லுவாங்க, என் பேத்தி இருக்கா, ஆமாம், பேத்திக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டுனா போயிடுவேன். 1 வருஷம் ஆகும். நம்மளை மாதிரி விழிச்சு வாங்கி மாட்டிடுவான். கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பாட்டிகிட்ட போய் உட்காந்து நானே போய் உட்காரன்னு வச்சுங்களேன். உட்காந்து, பாட்டி அன்றைக்கி என்ன சொன்னேன்? பேத்திக்கு கல்யாணம். பாட்டிக்கு 90, பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கேட்க முடியுமா? முடியாது. உடனே அது என்ன சொல்லும்? அப்படியே டைலாக் மாற்றுவாங்க, உயிரை மாற்றி எழுதுவாங்க. என்ன தெரியுங்களா? என்னதான் இருந்தாலும் ஒரு கொள்ளு பேரனையோ கொள்ளு பேத்தையோ எடுத்து கொஞ்சிக்கிட்டேன்னு இந்த கட்டை வெந்துடும் சொல்லுவாங்களா இல்லையாங்க? சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷத்தில் ஒரு குழந்தை பிறந்துடும். இது எடுத்து கொஞ்சிடும். கொஞ்சி முடிச்சு குழந்தைய கொடுத்த கையில் பக்கத்தில் போய் உட்காந்து, பாட்டி கொள்ளு பேர்றேன், கொஞ்சியாச்சு, கிளம்பலாமா? யாருக்காவது எண்ணம் வருமா? வராது. அதனால தான் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, ஒரு பாட்டு எல்லாத்துக்கும் தெரியும், விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணையவன் 12 தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமேங்கிறாங்க. இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு வழினா மேலே போகக்கூடிய வழி, பயந்த தனி வழிங்கிறாரு. அந்த இறப்பு, அந்த விஷயத்தை எல்லாரும் ஏற்றுக்கவே முடியாது. இறப்பை ஒருவர் ஏற்றுக்கவே முடியாது, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி. உண்மை. அதை ஒரு இடத்துல நான் இலக்கியத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறேனே, கொஞ்சம் இதெல்லாம் சந்தோஷமாக பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். அருணகிரிநாதர்னு ஒருத்தர் தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்லேயே முதல் ரேப் சாங் பாடினவர் அவர் தான். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவணா முத்திக்குரு வித்துக்குருபரன் என போதும். இந்த பாட்டை சொன்னீங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ண வேண்டியதில்லை, பேச்சு பயிற்சி பண்ண வேண்டியதில்லை, தியான பயிற்சி பண்ண வேண்டியதில்லை, ஞான எல்லாமே அதுக்குள்ள அடக்கம். அமெரிக்காவில் ஸ்பீச் தெரப்பிக்கு இந்த பாட்டை தான் சொல்கிறேன். நம்ம முத்தை தரு சொல்ல மாட்டோம். அதுவும் ஓதுவார் பாடிக்கிட்டு ஓரமான சுண்டலை வாங்கி சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம வந்துடுவோம். நீங்கள் கடவுளை, நீங்கள் உண்மை பக்திங்கிறது என்ன தெரியுங்களா? ஆண்டவனை பற்றி பேசுவதல்ல பக்தி, ஆண்டவனுடனேயே பேசுவதுதான் பக்தி. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டாள்கிட்ட போகிறீங்க, ஆண்டாள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் தாய் அப்படின்னு மனசு விட்டு வேண்டுங்க. அதை விட்டுட்டு அங்கே ரெக்கமெண்ட் பண்ணி ஐயர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இல்லை வேண்டாம், கண்ணீர் விட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டு கேட்டால் உங்கள் ஊர் ஆண்டாள் தாங்க சரியானவ. காதல் பண்ணாலும் கூட சாதாரண ஒரு மனிதனை பார்க்காமல் ஒரு புனிதனை, அதாவது அங்கே பரலோகத்தில் இருக்கக்கூடிய அவனையே கணவனாக அடையணும்னு நினைச்சால, அதான் ரொம்ப முக்கியம். திங்க் பிக் அண்ட் குரோ பிக்னு போனோம், அவதானே, அதான பக்தி. திருப்புகழ் ஞாபகம் வந்துருச்சு, நல்ல வேலை தொடங்கின தலைப்பு ஞாபகம் வந்துருச்சு. சில பேர் திருப்புகழ் அரைச்சி திருப்பாவையில் போய் அங்கே திருன்னு முழிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் முழிக்க வச்சு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஆண்டவன் புண்ணியத்தில், ஆண்டாளுடைய புண்ணியத்தில். ஒரு பிறப்பு எப்படி நிகழும் அப்படின்னு திருப்புகழ் இருக்குது. அருக்கு நுனி பண்ணி எண்ணெயை ஆகமாகையோர் பால தூபமாயின்னு பாட்டு. ஒரு குழந்தை எப்படி பிறக்கும்? 16 வயசு வந்தால் என்னென்ன மாற்றங்கள் பண்ணுவான் பையன் அப்படின்னு ஒரு திருப்புகழ் இருக்கு. இத்தாரணிக்குள் மனு வித்தாய் முளைத்தெழுதி கேவி கிடந்து மடி மீது தவழ்ந்தடிகள் தத்தா தனத்தனை தே சிறுத்தலை நோடி திரிந்து நம்ம கோடி பரப்பதை சீர் வயது 8ஓடு 8னா 16, 8ஓடு 8 வர வாழ குணங்கள் பயில் கோலப்பது அப்படின்னு லிஸ்ட்டு போடுறாரு. உயிர் எப்படி போகும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. தொந்தி சரிய மயிரே வெளிநரை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க உருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி துண்டு கிழவன் இவனார் என முன் இருமல் என உரையே குளர வெளி துஞ்சு குருடு படவே சிவிடுபடு சிவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் மெய்யுறு வேதனையும் இளம் மைந்தர் உடமை கடன் ஏதென முடுக மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ மலமே உலக உயிர் வங்கும் பொழுது கடிதே மயில் மிசை வர வேணுங்கிறார். இதெல்லாம் பேச்சாளர்களுடைய ட்ரிக்ஸ். ஜோக் சொல்லி பார்ப்போம், கைதட்டல் வராது. கருத்து சொல்லி பார்ப்போம், கைதட்டல் வராது. ஒரு பாட்டை சொல்லி பார்ப்போம், கைதட்டல் வந்துடும்.
ஆனால் ஒன்று நான் உண்மை செய்யலாம், ஏன்னா நான் வந்து திருப்புகழ் கிளாஸ் எடுக்கிறேன் ஆன்லைனில். வெளிநாட்டிலேருந்து ஒரு 12 நாடுகள்லேருந்து என்கிட்ட படிக்கிறாங்க, திருப்புகழ் படிக்கிறாங்க, கந்தர் அனுபூதி அடுத்து கிளாஸ் எடுக்க போகிறேன், எல்லாம் படிக்கிறாங்க. நகைச்சுவைங்கிறது இப்போ நான் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ட்ரை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அதில் ஒரு இடம் வருது பாருங்களேன், இறப்பு தருவாயை பற்றி. எரும மாட்டு மீல யமன் வர்றதுக்கு முன்னாடி முருகா நீ மயில் மீது வந்துடணும் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வந்த பிணியும் மதிலே மிடையும். நோய் வந்துருச்சு, உடம்பு வலி தாங்க முடியல, தன்னுடைய மரஜலங்களை கழிக்கும் போது இன்னொருத்தரோட உதவி தேவைப்படுது, சாப்பாடு சாப்பிட முடியல, இப்படிலாம் இருக்குது. நான் சுருக்கமாக போகிறேன். அந்த நேரத்தில் டாக்டர் என்ன பண்ணுவார், வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும். டாக்டர் என்ன நினைப்பார், உயிர் போகட்டும்னு நினைக்க மாட்டார், இருக்கட்டும் இழுத்துக்கிட்டே இருக்கட்டும்னு நினைப்பார். அப்போ தான் நம்ம சம்பாதிக்க முடியும். ஒரு காலத்தில் மருத்துவர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்க தெரியுங்களா? நோய் வந்தால் நம்ம இவ்வளோ ஃபீஸ்னு கொடுக்குறோம், அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன், அன்றைக்கி ஒரு நண்பரை பெரியவர் அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே போனால் ஹார்ட் அட்டேக்குன்னு போயிருந்தோம். அவங்க சொன்னதை பார்த்தா ஹார்ட் அட்டேக் பரவாயில்ல போல் இருக்குது. போன உடனே பைபாஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாங்க. காம்போ ஆஃபர் இருக்குது, எடுத்துக்கிறீங்களா? நாங்கள் எனக்கு வயிறுலாம் எரியுது. காம்போ ஆஃபரா? என்னடா இது? ஹோட்டலுக்கு போனால் காம்போ ஆஃபர் ஓகே, காலையில் போனால் இட்லி ஒரு தோசை இதெல்லாம் காம்போ ஆஃபர். அங்கே போனால் காம்போ ஆஃபர். என்னென்ன காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வேறு. காம்போ ஆஃபர் கொடுத்தாங்க பாருங்க, எப்படி 2 லிட்டர் ரத்தம், அடுத்து 4 எலும்பு கொடுப்பாராங்கன்னு நினச்சேன். 2 லிட்டர் ரத்தம், 1 வாரம் பெட் வாடகை, எல்லாமே அதுக்குள்ளே அடக்கம் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, தாத்தா இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் அந்த ஹோட்டலில் போய் காம்போ ஆஃபரில் சாப்பிட்டேன். அந்த காம்போ ஆஃபரில் சாப்பிட்றது இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு காலத்தில் மருத்துவர்களுக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க தெரியுங்களா? நோய் வந்தால் பணம் தர மாட்டாங்க, அந்த பகுதியில் நோயே வராமல் பார்த்து கொண்டால் அவர்களுக்கு வருஷம் இவ்வளோ பணம் கொடுப்பாங்க. அதுதான் உண்மையான மருத்துவத்துக்கு அடையாளம். இப்போ இப்படி பிடிச்சு பார்த்தா என்ன நோயின்னு சொல்லலாம், அது முழுமையாக போக்கணும் இல்லையா? இவங்க அப்படி இல்லை. என் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான், உன்னை வச்சு தானே படிக்கணும், அவன் தான் உனக்கு அவனும் உனக்கு வைத்தியம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி வந்த பிணிக்கு மதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் மெய்யுறு வேதனையும். அந்த நேரத்தில் மகன் கேட்குறான், மகள் எல்லாம் கேட்குறாங்க. இளம் மைந்தர் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்களா? என்ன கேட்பாங்க? இளம் மைந்தர் உடைமை கடன் ஏதென முடுக. அப்பா நீ போயிருக்க முன்னாடிப்பா யாருக்கெல்லாம் நீ கடன் கொடுத்துருக்க சொல்லுப்பா அப்படின்னு ஒரு லெஜர் வச்சு எழுதுறான். உடைமை எழுதுறா 80 பக்கம் நோட் எடுறா அப்படின்னு மகன் எடுக்கிறான். எடுத்த உடனே எடுத்து விட்டு ஏகாம்பரம் 70,000 எழுதியாச்சு, பக்கத்து வீட்டு பரமசிவம் 10,000 எழுதியாச்சு, எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. எத்தனை பக்கம்? 80 பக்கம் எழுதியாச்சு. இன்னொரு நோட் எடு அப்படின்னாரு. மகனுக்கு சந்தோஷம், இன்னும் வரப்போகுது, இவர் போனால் பரவாயில்ல வரப்போகுது அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம், நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்கிறேன், எழுதிக்கோ அப்படின்னு ஆரம்பித்தான். உடைமை கடன் ஏதன முடுக. அந்த நேரத்தில் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, இப்படிலாம் முடிஞ்சிருச்சா? மனைவி அந்த பெரியவர் மேலே விழுந்து அழுதாலாம். ஏன்? விழுகிற வேகத்தில் போகட்டும், மங்கை அழுது விழவே யமபடர்கள் இன்று செருவ மலமே உலக உயிர் மங்கும் பொழுதில் கடிதையை மயிலின் மிசை வர வேணும் அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. அப்போ இந்த இறப்புங்கிறது ரொம்ப கஷ்டமானதானுங்களே. ஆனால் அந்த இறப்பை கூட இவ்வளவு நகைச்சுவையாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் எனக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னு சொன்னல, நான் போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா எங்கள் யூனிவர்சிட்டியிலே இருக்கிற பசங்க எங்கிட்ட படித்த பசங்க. பயமாக இருக்குமா இல்லையா? நம்மகிட்ட படித்த பையன் டாக்டர் ஆகிட்டான்னா எப்பட்றானா வந்துட்டான். சரி அவங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்றேன். தம்பி நீ படிக்கும்போது நான் ஏதாவது உன்னோட மனம் நோக்கிற மாதிரி திட்டியிருக்கலாம், ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கலாம், ஏதாவது நான் பண்ணியிருக்கலாம், உனக்கு இன்டர்னல் மார்க்கில் கை வைப்பேன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுக்காக என்னுடைய உடம்புல கை வச்சிடாத தம்பி, பார்த்து கை வைப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் பண்ணி பார்த்துட்டு நான் அந்த சர்ஜரி பண்ணும்போது வயிற்றில் கிழிச்சு தானங்க பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், தம்பி ஏதாவது எடுத்துகிட்டு விட்றாதீங்க தம்பி அப்படின்னு. அவன் சொன்னான் பாருங்க, எடுக்கிறக்கெல்லாம் இது இல்லை, அதை நாங்கள் தான் வச்சு விடணும், அந்த அளவில் தான் உங்கள் பாடி கண்டிஷன் இருக்குது அப்படின்னாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் சர்ஜரியெல்லாம் முடிச்சு இப்படி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 1000 இருந்தாலும் பேச்சாளர் இல்லையா, பார்க்குறேன் ஐசியூ வார்டில் படுக்க வச்சுருக்குறாங்க. ஐசியூக்கு எங்களை ஒரு ஜோக்கு இருக்குது, ஐசியூக்கு ஒரு ஜோக்கு வச்சுருக்குறோம். அந்த ஜோக் அங்கே சொல்லலாம். ஒரு நர்ஸ் வந்தாங்க, நமக்கு பேசாமல் இருக்க முடியாது, யாரையாவது தொட்டே பேசிக்கிட்டு தான் இருக்கணும். நர்ஸ் வந்தாங்க, இவன் மூச்சே வர மாட்டேங்குது, பேச்சு வரணும், பேசணும். நான் பேசுகிறேன். இவாம்மா சார் சொல்லுங்கள் சார், ஐசியூன்னு போட்டிருக்காங்க. ஆமாம் சார், இது ஐசியூ வார்டு தான் சார். ஐசியூக்கு என்ன விளக்கம் தெரியுமா அப்படின்னு. நம்ம என்ன வாத்தியார் இல்லை, அங்கேயும் போய் பாட்டு நடத்துகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஐசியூன்னு என்னன்னு தெரியுமாம்மா அப்படின்னா அந்த பொண்ணு இங்கிலீஷில் என்னமோ என்ஜிஓ என்னமோ சொல்லி நமக்கு வாயில் வரல, நம்ம தமிழ் வாத்தியார் தானே.
ஆமாம், வரலன்னா தப்பு கிடையாது, அது வேறு வச்சுங்களேன், அப்படி தான் சமாளிச்சுக்கணும். அப்புறம் வந்தாச்சு. வந்தோடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் கேட்குறியா? சரி சொல்லுங்கன்னு சொல்ல. அப்படின்ச்சு. நான் சொன்னேன், ஐசியூன்னு என்னம்மா, நான் வாழ்க்கையில் யாருமே பார்க்கல அப்படின்னு லஞ்சம் வாங்குவாங்க, கலப்படம் பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்க, யாருமே பார்க்கலன்னு பண்ணுவாங்க. கடைசியில் என்னாகும், அவங்களுக்கு ஒரு பெரிய நோயாக வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணி படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அனஸ்தீசியா மருந்து கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அங்கே எழுதியிருப்பாங்க, யாருமே பார்க்கலன்னு நினைத்து பண்ணோம், அங்கே கடவுள் சொல்லியிருக்காருமா, ICU, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் எழுதியிருக்காருமா அப்படின்னு. கை தட்டிட்டீங்களா? அந்த பொண்ணு கை தட்டலை. தட்டணுமா இல்லையா? தட்டலை. அந்த பொண்ணு சொல்லுச்சு, 36 தையல் போட்டிருக்கு, இதில் விளக்க உரை வேற, மறுபடியும் தையல் போட வேண்டியிருக்கும், பரவாயில்லையா அப்படின்ச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்களா, நான் ஒரு ICU வார்டில் இருந்தேன். நான் இருக்கும்போதும் கூட அந்த இடத்த எப்படி ஒரு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, அங்கே ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் கூட பெரிய வயிற்று வலி தான், அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால இப்போ கூட நீங்கள் இங்கே கஷ்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, ஃபோன் வர்ற மாதிரி எடுத்துகிட்டு வெளியே போக முடியுமா இல்லையா? ஆப்ஷன் நானே கொடுக்குறேன் பார்த்தீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ரைட்டு, கொஞ்சம் இன்னும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாங்கய்யா? எடுத்துங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு பஸ் வந்துடும், அதுக்காக நம்ம சரியாக பார்த்துப்பேன். ஆமாம், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதே மாதிரிங்க சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். நம்ம தமிழ் வாத்தியார் ஒரு விஷயம் சொன்னேன்ல, தமிழ் வாத்தியார் இங்கிலீஷ் சரியாக படிக்கல. இப்போ நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் போயிட்டுருக்கேன். உண்மையிலேயே தமிழ் சரியாக படிச்சுக்கணும், ஆங்கிலத்தையும் சரியாக படிச்சுக்கணும். எத்தனை மொழிகளை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு மேம்படும். சரி, நான் அப்போல்லாம் MA படிக்கும் போதெல்லாம் நாங்களும் தமிழர்கள், தமிழ் தாயின் தவ புதல்வர்கள், எங்களை விட்டால் தமிழை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற அளவுக்கு படித்தோம். இங்கிலீஷ்காரன் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பசங்க வந்தாங்கன்னா போட அந்நியர்களே அப்படிங்கிறளவு நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி தெரியுது, ஹோட்டலுக்கு போனால் அங்கே இங்கிலீஷ் புக் கொடுக்குறாங்க, கொடுத்து படி. நமக்கு படிக்க தெரிய மாட்டேங்குது. வெங்காய ஊத்தாப்பம் நாங்கள் எழுதியிருக்கு, வெங்கையா உட்ட ஏப்பம் படிக்கிறேன். என்ன பண்ண முடியும்? தமிழே சரியாக படிக்க தெரியல. சில பேர் இங்கிலீஷ் படிக்க தெரியலனா பரவாயில்ல, தமிழே பாதி பேர் படிக்க தெரியாமல் இருக்கேன். இன்றைக்கி எத்தனை குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க தெரியல. வெளிநாட்டுக்கு போனால், நான் சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு போயிருந்தேன். மலேசியாவுக்கு போயிருந்தப்போ எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தை, ஐயா வந்திருக்கார், ஒரு பாட்டு சொல்லு அப்படின்னு சொன்னால், நான் தமிழ் தாயின் தவ புதல்வன் அந்த குழந்தை, கண்டிப்பாக ரெயின் கோ எவே கம் அகெயின்ஸ்ட் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தா, அதை விட்டுட்டு நின்னாவார் பிறரை இன்றி நீயே யானாய் நினைப்பார்கள் மனத்துக்கு ஒரு வித்துமானாய் மண்ணானாய் மன்னவருக்கு ஒரு அமுதுமானாய் தமிழ் பாட்டு சொல்லுது. எனக்கு ஒரே அவமானமாக போச்சு. நம்ம வீட்டு குழந்தைங்க, எனக்கு தமிழ் வராது. ஆமாம், உண்மையாக தமிழ் வருது இல்லைங்க. அன்றைக்கி ஒரு பையன், எங்கள் அக்கா பையன் வந்தான், தமிழ் புக் எடுத்து வாசிட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொக்குன்னு எழுதுக்குது கெக்குன்னு படிக்கிறான், தேங்காய்னு எழுதுக்கு தொங்காயின்னு படிக்கிறான், எலுமிச்சம்பழத்தை 7 மச்சாம்பழம்னு படிக்கிறான். என்ன பண்ண முடியும்? நான் அதனால் சொல்கிறேன், தமிழ் ரொம்ப முக்கியம், ஆங்கிலமும் முக்கியம், எல்லா மொழிகளும் முக்கியம், ஹிந்தி, எல்லா மொழிகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் படிக்கணும். ஹிந்தி தெரியாது போடா, நம்ம பொறுத்தவரை எந்தெந்த லாங்குவேஜ் தெரியுமோ அத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானுங்களே. இப்போ வைணவத்தில் பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஊவே அப்படின்னு முன்னாடி போடுவாங்க. ஊவேனா உபய வேதாந்தின்னு அர்த்தம். 2 மொழியிலையும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கி தான் அப்படி ஆயிடுச்சு. நிறையா படிக்கணுங்க, படிக்கிறது ரொம்ப முக்கியம். கல்வி கரையிலே கற்பவர் நாள் சிலன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய படிக்கணும். நான் இங்கிலீஷ் படிக்க தெரியாதனால இந்த மெனு கார்டு கொடுக்குறாங்க. சில நம்ம ஹோட்டல் லைட்டு போட்டிருந்தீங்க, சில ஹோட்டல் லைட்டே போடுறதில்லை. அது இன்னும் பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் டிம்மாக லைட்டு 0 வாட்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியவும் மாட்டேங்குது. சரி, அடுத்தவன் சொல்கிறத பார்த்து அதே மாதிரி ஆர்டர் பண்ணலான்னு ஆர்டர் பண்ணிட்டா மீல்ஸ் வந்துருச்சு. பருப்பு எதுன்னு தெரியல, பாயசம் எதுன்னு தெரியல. நான் ஒரு டைம் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் பாயசத்தை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுட்டேன். வேறு என்ன பண்ண, நமக்கு தெரியாதுன்னு சொல்லவா முடியும்? என்ன பண்ண முடியும்? நண்பர்களோடு போயாச்சு. நமக்கு அந்த இடத்துல நான் தமிழ் தாயின் தவ புதல்வன், எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நம்ம இதே சாப்பிடு அப்படின்னு போயிடணும். ஒரு மொழியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கலாம், பெரிய சிறப்பு தானே. அப்போ நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஏங்க 247 எழுத்துக்களையே படித்தவர்கள் நாம் ஆஃப்டர் 26 எழுத்து படிச்சிட முடியாதா? கண்டிப்பாக படிச்சிட முடியும். அப்படி ஈஸியாக படிச்சுட்டு போகணும். குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். இந்த வாய் இருக்கே, இந்த வாயினால தான் எல்லாமே வருது. ஒரு என்ன சொல்கிறார் ஒரு திருவள்ளுவர்,
பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருவமே கட்டளை கழுங்குறாரு. நீ பெரிய ஆளா இருக்கிறியா, அதுக்கு நீ தாண்டா செஞ்ச காரணம். சிறுமியா இருக்கியா, அதுக்கு நீ தான் காரணங்கிறாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திருவாரூர் சண்முக வடிவேலு ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நகைச்சுவை இமயம் வந்திருக்காருங்களா இங்கே? ரொம்ப பெரியவங்க திருவாரூர் சண்முக வடிவேலு ஐயா. அவங்க பேச்செல்லாம் கேட்க போய் தான் நான் பேச வந்தேன். ஏன் கேட்டேன் அப்படின்னு கேட்குறீங்களா? பெரியவங்க பேச்சு தானே ரொம்ப முக்கியம். அவர் ஒரு கல்லூரிக்கு வர்றாரு. அந்த கல்லூரியில் பேச்சு போட்டிக்கு நான் போகிறேன். போகும்போது எங்கள் பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் இப்படி போகிறேன். போகும்போது ரயில்வே கேட்டு போடுற இடம். அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கேட்டு திடீர்னு ஒவ்வொரு டைம் ஓப்பன் ஆகாது அல்லது சிக்கிக்கும், அப்படி இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவன் இன்றைக்கி பெரிய கவிஞராக இருக்கிறான். ஃப்ரெண்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என் வாய் என்னை புகழ்ந்தீங்களே ஐயால, என்னை பற்றி சொன்னீங்களே. அப்போ பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறேன், டே மாப்பிள்ளை சொல்கிறா, இந்த கேட்டை பற்றி உனக்கு தெரியுமாடா? தெரியும். இது திடீர்னு சிக்கிக்கும். சரி, ஒரு வேளை இப்போ ட்ரெயின் வருது, நம்ம பஸ்ஸு சிக்கிருச்சு, என்ன பண்ணுவேன்? எமர்ஜென்சி எக்ஸிட்னு ஒன்று இருக்குல்லடா, அது லாக் ஆகிருச்சு, என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் இந்த வாயிலிருந்து வருது. முன்னாடி இருந்து ஒருத்தர் அப்படியே திரும்பி என்னை பார்த்து, இதெல்லாம் ஒரு வாயா அப்படின்னாரு. ஏனை சிறுமைக்கும். இதே மனுஷன் நான் அந்த கல்லூரிக்கு போகிறேன், பேசுகிறேன், பேசி முடிச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறேன். ஒரு வருஷம் இல்லைங்க, தொடர்ந்து 5 வருஷம் போவேன். என்ன தலைப்புன்னு கேட்பேன், பேசிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். இதே கருத்து அந்த நான் சொல்கிறேன். எங்கே சொல்கிறேன்? திருவாரூர் சண்முக ஐயா முன்னாடி சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசைங்கய்யா. என்ன ஆசை அப்படின்னாரு. எனக்கு குருநாதராக நினைக்கிறது வாரியார் சுவாமிகளை. சரி, வாரியார் சுவாமிகள் முன்னாடி என்னால் பேச முடியல. வாரியார் சுவாமிகளுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது சுகீசன் ஐயா இருக்காங்க. அவங்க முன்னாடி நான் இன்னும் பேச முடியல. ஆனால் அவருடைய நண்பர் நீங்கள், உங்கள் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிங்கய்யா அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பெரிய புகழ் கிடைச்சதா இல்லையா? அப்போ தப்பாக பேசுகிறது இந்த வாய் தான், சரியாக பேசுகிறது இந்த வாய் தான். அப்போ அந்த ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? பெரியவங்க சொன்னால் பலிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் சுகீஸ் ஐயா தலைமையில் பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஐயா அறிமுறையிலையும் கூட சொன்னார். காரைக்குடி கம்பன் கழகத்தில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன்னு சொல்லி, கம்பராமாயணத்தில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கி அவருடைய தலைமையில் பேசினேன். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், பெரியவங்க ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியங்க. இப்போ இன்னைக்கு நாசமாக போகன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, நாசமாக போகல, பெரியவங்க நாசம் அற்று போகன்னு சொல்லுவாங்க. அதாவது நாசம் அப்படிங்கிறது அற்று போய் நீ நல்லா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கோவப்படும் போது திட்டுறாங்க வச்சுக்கங்களேன், என்னன்னு திட்டுவாங்க? உதவாக்கறேன்னு திட்டுவாங்க. எதுக்கு உதவாக்கற? நீ உதவுற கரையாக இருக்கணும்டா. ஆற்றுல தண்ணி போகுதுன்னா 2 பக்கம் கரை இருந்து உதவுச்சுன்னா அது உதவும் கரை, உடஞ்சி போச்சுன்னா உதவாக்கற அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பெரியவங்க திட்டுவாங்க. அந்த மாதிரி பெரியவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதம். உண்மையை சொல்கிறேன், சிறுவர்களை குழந்தைகளை பெற்றெடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. முதியவர்களை வைத்திருப்பது பெரிய விஷயம். முதியவர்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த நாட்டினுடைய தூண்கள்னா முதியவர்கள் தான். முதியோர்கள் இல்லத்தில் இருக்க வேண்டும், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது. உண்மைங்க, பெரியவங்க தான் ரொம்ப முக்கியம். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதா பிதா குரு தெய்வத்துக்கு பதிலாக ஜோக்கில் சொல்லுவாங்க மாதா பிதா குரு கூகுள் தெய்வம். கூகுள் 1000 கொடுக்கும். ஒரு வாத்தியாரோ பெரியவங்களோ அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை ஒரு கூகுள் கொடுத்துருமா? பெரியவங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க, ஏன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்கும். ஆக பெரியவங்கள்ட்ட கேட்கிற போது தான் நாம் பெரியவர்களாக ஆக முடியும். அது ரொம்ப முக்கியம். அந்த சண்முகவடிவேலு ஐயா அந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்ணார்ல, அதே மாதிரி நான் பேசினேன். அந்த இடத்துல ஜோக் அடிச்சார் பாருங்களேன். அவர் எப்படி ஜோக் அடிச்சார் தெரியுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துக்கிட்டு ஒரு 5000 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் பரிசு வாங்குறேன். நான் அந்த இடத்துல எமோஷனலாக பேசிட்டு வர்றேன். அவர் முன்னாடி பேசணும்னு நினச்சே பேச முடியல, இவர் முன்னாடி பேசணும்னு நினச்சே பேச முடியல, உங்கள் முன்னாடி பேசினேன். அப்படியே நகைச்சுவையாக மாற்றினார். எப்படி மாற்றினார் தெரியுங்களா? தம்பி நல்லா வருவீங்க அப்படிலாம் சொல்லிட்டு, நீங்கள் வாரியார் கூட்டத்தில் பேசலன்னு சொன்னீங்க, நான் பேசியிருக்கேன் அப்படின்னாரு. உறங்கமே கை தட்டுது. சுகீசிவா அவர் கூட்டத்துலையும் பேசியிருக்கேன், கை தட்டுச்சு. ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி கடைசியில் சொல்கிறாரு, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட்டத்திலையும் பேசியிருக்கேன் அப்படின்னாரு. எல்லோரும் கை தட்டுறாங்க. கை தட்டி முடிச்சோன்னே கேட்டார், எதுக்கு கை தட்டினீங்கன்னாரு. பசங்களாக சொல்கிறாங்க, அப்துல் கலாம் ஐயா கூட்டத்தில் பேசியிருக்கீங்க ஐயா. அதனால நான் என்ன சொன்னேன்? அப்துல் கலாம் ஐயா கூட்டத்தில் பேசியிருக்கேன். அதாவது அவர் மேடையில் உட்காந்துட்டு பேசுவார், நான் கீழே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்கிட்ட நல்லா இருக்கியா போனியா வந்தான்னு பேசுவேன் அப்படின்னாரு. அதாவது ஒவ்வொரு இடத்தையும் நகைச்சுவையாக பார்ப்பது பெரியவங்கள்கிட்ட அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் இயல்பாக இருக்கணும். ரொம்பவும் நாங்கள் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப ஹைஜீனிக்கு நம்ம மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம நாட்டு கலாச்சாரத்தை மாதிரி சிறந்த கலாச்சாரம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது. மாற்றி யோசித்தவர்கள் நம்ம ஆட்கள். இந்த யூஸ் அண்ட் த்ரோன்னு ஒன்று வந்துச்சுல்ல, நம்ம கவிதா ஜவஹர் அக்கா பேசுவாங்க. இந்த கோனைஸ் இருக்குது பார்த்தீங்களா? கோனைஸ்
கோனைஸுங்கிறது கண்டுபிடிச்சது யார்? ஒருத்தர் மாற்றி யோசிச்சாரு. பீச்சுக்கு போனாங்க, பீச்சில் அந்த கப்பைஸை சாப்பிட்டுட்டு கப்பை கீழே போட்டாங்க. இந்த இவ்வளோ டஸ்ட் விழுகுதுன்னு ஒருத்தர் மாற்றி யோசிச்சால் தான் அந்த கப்பையும் சேர்த்து சாப்பிடலான்னு கண்டுபிடிச்சி தான் இந்த கோனைஸாக வந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி யோசித்தவர்கள் தான் தமிழர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ் அண்ட் த்ரோ, தினமும் புது பிளேட்டில் சாப்பிட்டவங்க தமிழர்கள். எப்படி? வாழை இலை சாப்பிடுவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. அதே மாதிரி புது ப்ரஷ்ல பல்லு விளக்குனவங்க தமிழர்கள். ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் ரெண்டும் சொல்லு குருதி அப்படின்னு நம்ம பல்லு விளக்கணும். நம்ம ஆழ்வார் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போனார். வேப்பங்குச்சி எடுத்து பல்லு விளக்குனார். அங்கே இருக்கிற சில பேர் இருப்பான்லே, அவர்கிட்ட வாங்கி கட்டுறதுக்குனே, என்ன டேட்டியா நீங்கள் இந்தியன் கல்ச்சர் வெரி ஒஸ்ட், இங்கிலீஷ் தப்பாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சார் தமிழ் சரியாக பேசுகிறேன்ல, அப்புறம் என்ன விடுங்க. எவ்வளோ பிள்ளை இருக்கிறதோ அதுக்கு அந்த மாதிரி பரிசு தொகை குறைச்சிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓ, தருமிங்கிறது வருதோ, தருமியை பற்றி கடைசியில் சொல்ல முடிக்கிறேன். அப்போ இவர் சொல்கிறாரு, ஏன்னா நீங்கள்லாம் நாங்களாம் பேஸ்ட் வச்சுருக்கோம், ப்ரஷ் வச்சுருக்கோம், நாங்கள் எப்படி பல்லு விளக்குறோம், நீங்கள் இப்படி பல்லு விளக்குறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே நம்மாழ்வார் ஐயா சொன்னார், இது பேஸ்ட் வித் ப்ரஷ் அப்படின்னாரு. ப்ரஷ் இருக்குடா, பேஸ்ட்டும் உள்ளே இருக்குது, அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ. நீ என்னதான் நேற்று விளக்குன ப்ரஷ்ஷில் பல்லு விளக்குற, நான் அப்படி இல்லைடா அப்படின்னு சொன்னாராம். அந்த வகையில் தமிழர்களை போல நம் பாரம்பரியத்தை போல சிறப்பான ஒரு பாரம்பரியம் கிடையவே கிடையாது. அதனால் அந்த பாரம்பரியத்துக்கு தகுந்தவர்களாக நாம் மாறிக்கணும். ரொம்ப முக்கியமானது, நம்மளை யாராவது ஒரு திட்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், வாழ்த்துங்க. தானாக போய் அறிவுரை சொல்லாதீங்க. நான்லாம் சொல்கிறதே இல்லை வகுப்பில். அவங்க அப்பா அம்மாலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நான் எதுக்கு சொல்கிறேன், சொன்னால் நம்மளை தான் திட்டுவேன். ஒரு வயதுக்கு மேலே வந்துட்டா நம்மள்கிட்ட கேட்காம அறிவுரை சொல்லவே கூடாது. பெரியவங்க இருக்கீங்க, அதுக்காக சொல்கிறேன். நம்மகிட்ட நம்மளை மதித்து அறிவுரை கேட்டால் மட்டும் சொல்லுங்கள். உங்களை கேட்கலன்னா அறிவுரையை நீங்களாக போய் சொல்லாதீங்க. வாலண்டியராக போய் அறிவுரையை சொல்லவே சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. ஒன்று யார் கேட்டாங்கன்னு கேட்டுருவாங்க. அதனால தேவைப்படுகிற நேரத்தில் அவர்கள் கேட்கிற போது கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் திட்டினாங்கன்னா ஏற்றுக்குன்னு சொன்னேன்ல, திட்டினாங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்முடைய கர்மா கழிதுன்னு அர்த்தம். நம்ம பண்ணியிருக்கோம். புகழ்ந்தாங்க வச்சுங்களேன், ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப முக்கியம். புகழ்ந்தாங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்கன்னா சுட்டி காட்டுறாங்கன்னு அர்த்தம், குத்தி காட்டுறாங்கன்னு அர்த்தம் இல்லை, சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் என்ன பண்ணால், வேலை தேடி போனான், ஒரு ஆஃபீஸுக்கு போனான். ஆஃபீஸுக்கு போன உடனே அங்கே தலைமை அதிகாரி இருந்தார். தலைமை அதிகாரிகிட்ட, ஐயா எனக்கு ஒரு வேலை வேணும்யா. அப்படியா, சரி வேலை கொடுத்துட்றேன். ஆனால் ஒன்று, இங்கே இருக்கிற எல்லா பணியாளர்களையும் முன்னால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் என்னால் சமாளிக்க முடியாது. சமாளிச்சிடுவேன். எப்படி சமாளிப்ப? எங்கிட்ட 100 கேப் இருக்குது, தொப்பி இருக்குது, ஆளுக்கு ஒரு தொப்பியை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னாரு. அப்படியா, என்ன தொப்பி? புகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு தொப்பி இருக்குது அப்படின்னா. புகழ்ச்சியா? ஆமாம், யாரை புகழ்ந்தாலும் மயங்கிடுவாங்க, நான் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, புகழ்ச்சிக்கு எல்லாரும் மயங்குவாங்களா? நம்பால் ஆரம்பித்தான், ஐயா உங்களை மாதிரி ஒருத்தர் போயிடுச்சு புகழ்ச்சிக்கு மயங்காமல் இருக்கலாம். உங்களை மாதிரி மனிதருள் மாணிக்கம் புகழ்ச்சிக்கு மயங்காமல் இருக்கலாம். உங்களை மாதிரி உத்தமர்கள் புகழ்ச்சிக்கு மயங்காமல் இருக்கலாம். மற்ற எல்லாருமே புகழ்ச்சிக்கு மயங்கிடுவாங்கய்யா. நீங்கள் உங்களை தவிர வேறு எல்லாரும் மயங்குவாங்கய்யா அப்படின்னு சொன்னான். எஸ், யுவர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு. நம்மளால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வெளியே வந்தது நினச்சான், முதல் தொப்பி இவனுக்கு மாட்டியாச்சு. புகழ் தானே வாங்கினா. அப்போ புகழுக்கு அடிமையாகாமல் இருக்கணும். வாழ்க்கை இயல்பாக எடுத்துக்கணும். யாராவது ஒருத்தர் திட்டுறாங்களா, சரியாக எடுத்துக்கணும். இல்லை புகழ்ந்தாங்களா, ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போனால் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிலையற்றது இந்த வாழ்க்கை. நிலையற்ற வாழ்க்கையிலே நிலையாக இருப்பது என்னன்னு கேட்டிங்களா, சிரித்ததும் சாப்பிட்டதும் மட்டும்தான். மகிழ்ச்சியாக இருந்தது தான். ஆனந்தாசன் பேர், ஆனந்தமாக இருந்தது மட்டும்தான். இந்த ஆனந்தம் பரமானந்தத்தில் போய் முடிய வேண்டும். அதற்காக வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் எல்லா பகுதியிலும் மகிழ்ச்சியாக இருங்கள். சிவபெருமானை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, குனித்த புருவமும் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. ஏன் குனித்த புருவம்? அவர் புருவத்தை நிமித்தியே பார்க்கலையாம், கோபமே படலையாம். யாரெல்லாம் கோபப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆயுசு அதிகம், ஆனந்தம் அதிகம். யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ, நகைச்சுவைக்கு ரசிக்கிறார்களோ, சில பேர்லாம் நீ என்ன ஜோக் சொன்னாலும் சிரிக்க மாட்டேன். என் வகுப்பில் ஒருத்தர் இருக்கிறான், முருகேசன் ஒருத்தன், பெரிய கண்ணாடி போட்டிருப்பேன். நான் ஒரு ஜோக் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்படி பார்த்தேன், கிணத்துக்குள்ள எட்டி பார்க்குற மாதிரி பார்த்தேன் கண்ணாடிக்கு வெளியே. என்னடா பார்க்குற? இல்லை நீங்கள் சொன்னது ஜோக்கு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. அவனை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் நகைச்சுவையாக சிரிக்கணும். என் வகுப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பாடம் நடத்தி அவன் கவனிக்கலைன்னா கோவப்பட மாட்டேன். நான் பாடம் நடத்தி அவன் எக்ஸாமில் பாஸ் பண்ணலைன்னா கோவப்பட மாட்டேன். அவன் என்ன பண்ணலாம் கோவப்பட மாட்டேன்.
நான் ஜோக் சொல்லி அவன் சிரிக்கலன்னு வச்சுங்களேன், கோவம் வந்துடும். அவனை வச்சு தான் நல்லா மாடல் எக்ஸாம் எழுதி இங்கே வந்து எக்ஸாம் எழுதுறேன். அதனால் நகைச்சுவை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் நகைச்சுவையை பாருங்கள். அப்போ தான் மனசு ரொம்ப மெலிசாக இருக்கும். எல்லா இடத்தையும் கோபமாகவே இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். முகத்தில் அப்படியே நல்வரகன் முகம் இருக்கணும், முள்வரகன் இருக்கக்கூடாது. அதனால் எனக்கு ஒரே ஒரு பயம் என்னென்னா, ஐயா நம்முடைய சந்திரன் ராஜா ஐயா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்துகிற போது நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். இனி ஐயா அவர்கள் பேசுவார்கள் அப்படின்னாரு. நல்ல வேளை ஐயா அவர்கள் என்ன ஐயான்னு சொன்னார். அது ரொம்ப பையான்னு சொல்லியிருக்கணும். எனக்கு பயந்துட்டேன். நல்ல வேளை இது 200 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா எனக்கு கல்யாணம் ஆகிருக்காது. ஆனால் ஐயா அப்படிங்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா, ரொம்ப உயர்வான வார்த்தை. கடவுளை வேதங்கள் எப்படி கூப்பிடுதான், ஐயான்னு கூப்பிடுதான். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே அப்படின்னு செவ்வூரான வருகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது வாழ்க்கையில் செல்லுகிற இடமெல்லாம் நாம் மகிழ்ச்சியை விதைப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கேப்சூல், மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்ல அது நகைச்சுவை. எல்லா இடத்தையும் நகைச்சுவையாக பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்னதை வச்சு யோசிச்சு பார்க்கணும். வீட்டுக்கு போனால் இது இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மகிழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா, நகைச்சுவையாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்படியே நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆனந்தாஸ் குடும்பம் கொடுத்த இந்த ஆனந்தம் உங்களுக்கு பரமானந்தமாக மாறட்டும் என்று சொல்லி, என்னுடைய நகைச்சுவை பேச்சிலே ஏதேனும் பிழைகள் இருந்தால் மன்னிக்குமாறு கேட்டு ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவே கொண்டு வர்றேன். திருவிளையாடலில் தருமி இருக்கார்ல, தருமி தெரியுமா? என்னை பார்த்தா அந்த மாதிரி தோணுதுங்களா? தோணுனாலும் தப்பு இல்லை. அந்த தருமிக்கும் உங்கள் ஊருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது தெரியுங்களா? திருவிளையாடல் தருமிக்கும் உங்கள் ஊருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் தெரியாத விஷயத்த ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். ஆமாம், இது வரைக்கும் நீ போகிற தெரியாத விஷயம் சொல்லிட்டேன், இப்போ புதுசாக சொல்ல போறியா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களே, அது கொஞ்சம் தப்பாக தான் எடுத்திருக்காங்க, சரியான புராணத்தின்படி எடுக்கலை. தருமைங்கிறது யாருன்னு கேட்டால் ஒரு நகைச்சுவை பாத்திரமாக நினச்சிட்டோம். உண்மையிலே நீங்கள் ஆன்மீகம் பேசுகிறது பெரிய விஷயம் இல்லை, பட்டிமன்றம் பேசுகிறது பெரிய விஷயம் இல்லை, பெரிய சொற்பொழிவு பண்ணுறதுல கஷ்டம் இல்லைங்க. நகைச்சுவை பேசுகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கருத்து பேசி கருத்துக்கு கைதட்டலினாலும் பிரச்சனை இல்லை. என்னங்க, பக்தியை பேசும்போது கண்ணில் கண்ணீர் விழுனா பிரச்சனை கிடையாது. நகைச்சுவை பேசி சிரிப்பே வரல போயா, நகைச்சுவைனா அது சிரிப்பு வரணும், அது என்னங்க தேவை, அது ரொம்ப முக்கியம். ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஒரு டாக்டர் சொல்கிறார் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெத்து அப்படின்னு என்ன இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. அதனால ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லிடுறேன். அந்த தருமி கேரக்டரில் நாகேஷ் நடிச்சிருப்பார்ல, அந்த ஷூட்டிங் போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தார் பார்த்தீங்களா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மேக்கப் போட்டு ஸ்டூல் உட்காந்துக்கிட்டு இருந்தாராம். எவ்வளோ நேரம்? 5 மணி நேரம் வெயிட் பண்ணாராம். நாகேஷ் வந்து லேட்டாக வர்றாரு, கோபத்தில் இருக்காரு. எவ்வளோ பெரிய ஆள் யார்? நடிகர் திலகம் வந்தார். வந்ததுக்கப்புறம் அந்த ஆசைக்கு நீ அறிவுக்கு நான் கேள்விகளை நீ கேட்கிறாயா, நான் அந்த சீனில் எடுத்து முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்முடைய நடிகர் திலகம் சொன்னாராம், நாகேஷனுடைய இந்த நடிப்புக்கு முன்னாடி என்னுடைய நடிப்பு எதுவுமே இல்லை, 5 மணி நேரம் இல்லை 50 மணி நேரம் கூட நான் காத்திருக்க தயார்னு சொன்னாராம். ஏன்னா நகைச்சுவைங்கிற சாதாரண விஷயம் இல்லை. நான் இதுக்கு வர்றேன். அந்த படத்தில் நகைச்சுவை கேரக்டர் அவர் எடுத்துட்டாங்க. உண்மையா என்னன்னு கேட்டிங்கன்னா, தருமைங்கிறவர் ஒரு அந்தனர், பிராமணர். அவருக்கு ஆசை என்னன்னா மீனாட்சியை தொட்டு பூஜை பண்ணணும்னு ஆசை. நம்முடைய மரபில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவாமியை தொட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும். திருமணம் ஆகியிருந்தால் ஆசாபாசங்கள் இருக்காது. சுவாமியினுடைய அபயங்களை தொடும்போது அது தெய்வீகமாக தெரியும், பேரின்பமாக தெரியும், சிற்றின்பமாக தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் திருமணம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவரும் திருமணம் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. பார்த்தீங்களா? அப்போ அவருக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. என்னென்னா, அந்த காலத்தில் பொன் கொடுத்து பெண் எடுப்பது. இப்போ பிராமணர் வீட்டில் மருமகள் என்ன சொல்லுவாங்க? மருமகளை மாட்டு பொண்ணு, மருமகனை மாட்டு பையன் சொல்லுவாங்களா? மாட்டு பொண்ணுல மாற்று பொண்ணா, மாற்று பொன்னை மாற்றிக்கொண்டு வாங்குவது. ஒரு பொண்ணை நிறையா கொடுத்துட்டு, அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு, மாற்று பொண்ணை கொடுத்துட்டு தான் பொண்ணை எடுப்பாங்க. ஏன்னா பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கலாங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பூவை எடுக்கக்கூடிய இடத்துல பொண்ணை வைக்கிறாங்க. இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், பெண் கொடுக்கணும்னா பொற்காசுகள் கொடுக்கணும். அந்த நேரத்தில் செண்பக பாண்டியன் பறையறி வைக்கிறாரு, மன்னருடைய சந்தேகத்தை போக்குகிறவர்களுக்கு 1000 பொற்காசுகள் அப்படின்னு பறையறி வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தருமிக்கு பாட்டு எழுத வரல, ஸ்டார்டிங் ட்ரபிள், என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
கேமராக்கு சரியாக நில்லுங்க அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது மீட்டிங்கில் இருந்தாலும் ஷூட்டிங் ரொம்ப முக்கியமா இல்லையா? ஆமாம். அதுக்கடுத்து ஈட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வேறு. அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 1000 பொற்காசுகள் அப்படின்னு பரையறை வச்சாச்சு. சிவபெருமான் வந்து எழுதி கொடுக்குறார் ஒரு பாட்டு. தமிழுக்கு என்ன சிறப்புனா, உலக இலக்கியங்கள் எல்லாம் இறைவனை பாடிக்கொண்டிருக்க அந்த இறைவனே இறங்கி வந்து இலக்கியம் எழுதிய மொழினா அது தமிழ். ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு, அங்கே எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போனதும் உன்னுடைய பாட்டிலே குற்றம் என்ன குற்றம் சொற்பிழவியா எல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நக்கீரர் வர்றாரு. நக்கீரர் என்ன, என் பாட்டிலே பிழை கூறியவன் எவன், அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம், அவையடக்கத்துடன் கேட்டால் தக்க பதில் கூறுவார்கள் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு கான்வர்சேஷன் வருது. என்னது? உத்தம ஜாதி பெண்களுக்கு 14 லோக பெண்களுக்கும் இதே மதிப்பிடித்தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நக்கீரர் சொல்லாம, அவர் மண்ணில் வாழ்றவர். 14 லோக தமிழ் புலவர்களே அப்படித்தான். 14 லோக பெண்களுக்கு மதிய மதிப்பிடித்தான். நிச்சயமாக வாக்கள் ஐயத்தின் வாக்கில் உதவர்களாலே பாரதி அவளுக்கு மதிய மதிப்பிடித்தான். நிச்சயமாக உண்மையாக ஆம் அன்றாடம் வழிபடும் ஈசனுக்கு கிடப்பாக அமர்ந்திருக்கிற அன்னை மலர் உண்மை அவளுக்கு மதிய மதிப்பிடித்தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இது முடிஞ்சிருச்சுங்களா? அன்னைக்கு நைட்டு மேலே கைலாயத்தில் லேடிஸ் கிளப் மீட்டிங் நடக்குது. உண்மையிலேயே அதில் யார் யார் பங்கெடுத்துக்கிறாங்க? அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகி விளங்குற பார்வதி, பூதேவியாக விளங்கக்கூடிய நாச்சியார், எல்லாரும் இருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்த புராணம்ங்க. அப்படி இருக்கிற போது என்ன சொல்கிறாங்க, நம்ம பார்வதி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரரை பார்த்தியா? எப்பவும் பெண்கள் பேசி கணவரை திட்டுவாங்க இல்லை, அங்கே திட்டுறாங்க. எங்கள் வீட்டுக்காரரை பார்த்தியா? என்ன மதுரையில் போய் வம்பு வளர்த்துட்டு வந்திருக்காரு. வம்பு வளர்த்தாரு, அதில் என்ன பிரச்சனை? எனக்கு அதில் மான பிரச்சனைப்பா. என்ன மான பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அங்கே நக்கீரன் ஒருத்தர் இருக்கான். நெற்றிக்குன் திறப்பினும் குற்றம் குற்றம் எல்லாம் பேசும்போது உமையவளுடைய கூந்தலுக்கும் மனம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னுடைய கூந்தல் மனத்தை சொல்லக்கூடிய உரிமை சிவபெருமானுக்கு இருக்கிறத ஒழிய நக்கீரனுக்கு இல்லை இல்லையா? எனக்கு அது வருத்தம் அப்படின்னு அம்பாள் வந்து கண்ணீர் வெடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பூமாதேவியாக விளங்கக்கூடிய நாச்சியார் என்ன பண்ணுறாங்க, கவலைப்படாத, அதை நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் பூமி மகளாக பிறக்கிறார்கள். பிறந்து வளர்கிறார்கள். அப்போ மாலையை சூடி கொடுத்து சொல்கிறபடி கொடுக்குறாங்க. பெரியாழ்வார் பார்த்துட்டாரு, ஆச்சாரமாக இருக்க வேண்டியதை நீ அபச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு புது மாலையை தொடுத்து போடுறாங்க. வடபத்திர சாயி என்ன பண்ணுறாரு, இது வேண்டாம், ரிஜெக்ட். ஏன்? இதில் நறுமணம் இல்லை. இப்போதான்ப்பா பூ பறிச்சுட்டு வந்தேன், நறுமணம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு பெரியாழ்வார் கேட்கும்போது, இல்லை பூவில் இருந்து ஒரு நறுமணம் வரும், அதை விடவும் சிறப்பு என்னன்னு கேட்டால், ஆண்டாள் சூடி பார்த்தா இல்லையா, அவளுடைய கூந்தல் இருக்கிற மனம் இதில் இருக்கும், அந்த மனம் இதில் இல்லை அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியினுடைய மான பிரச்சனையை போக்குவதற்காக உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் நாச்சியார் பிறந்து பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதை வடபத்ர சாயினுடைய வாயின் வழியாக வெளிப்படுத்தினாள் என்று சொன்னால், உங்கள் ஊருக்கும் தருமிக்கும் மாபெரும் சிறப்பு பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லி எப்போதும் ஆனந்தம் பேரானந்தமாக வர வேண்டும். அதை நாம் ஆன்மீகத்தின் மூலமாகவும் நகைச்சுவையின் மூலமாகவும் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலிருந்தும் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.